வருக வருக என்று ப்ரொடக்ஷன் டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்க சார்பாகவும் அத்தனை பெரிய கரகோஷங்கள் எழுப்பி I welcome all of you friends, industry people, press people, media people and குறிப்பா cinema lovers and fans மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Let's give a big round of applause before we begin the show. நான் RJ Bravo and host for the show. Anyways, $1 million Studios மற்றும் MRP Entertainment வழங்கும் லவர். ஸோ வரப்போகிற 9ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதோடைய ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போது டு பிகின் வித் படத்துடைய டீசர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. 5.2 million வியூஸ் ஃபார் த டீசர். நான் வந்து ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த படத்துக்கு கீழே வந்து அதை படிச்சுட்டு இருந்தேன். அதில் ரொம்ப நோட்டபுளாக பார்த்தா வந்து மணிகண்டனின் கதை தேர்வு மிக அருமை அப்படின்னு மணிகண்டன் அவருக்கு, அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஆக்டிங் பை மணிகண்டன் அண்ட் டீமுக்கு உண்டான சப்போர்ட், அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லேயே, அதாவது படத்துடைய சக்ஸஸ் என்ன அண்ட் படத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத டீசருக்கு கீழே கமெண்ட்ஸ் மூலமாக பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் ஆல் யூ பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் ஒர்க்ட் இன் த மூவி. ஸோ டு பிகின் வித் படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆச்சுல, அதை வந்து இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துடலாமா? யா ஓகே. அண்ட் டிஓபி ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா, என்ன அவருக்கு மட்டும் தனியாக கிளாப் வருது, ரைட். ராஜ்கமல் ஆர்ட் சார் அண்ட் சவுண்ட் மிக்ஸ் பண்ண உதய் சார், நிக்கிலா, ஹரிஷ், ஹரிணி, ஃப்ரெண்ட்ஸ் கேங், கண்ணா ரவி அண்ட் கௌரி பிரியா, யுவராஜ், பிரப்ராம் வியாஸ், மணிகண்டன் அண்ட் த மெயின் மேன் ஷான் ரோல்டன் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஃபீல் இருக்கு, எல்லாருமே கூடியிருக்கீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே ஐட் லைக் டு வெல்கம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து குட் நைட். ஸோ குட் நைட்டுடைய சக்ஸஸ் என்ன உங்களுக்கு தெரியும். 75 days தியேட்டரில் ஓடின படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்ற பேர் வாங்கிச்சு போன வருஷம். நிறைய பேர் படம் பார்த்துட்டு 2-3 வாட்டிலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய டிரெக்டர் மிஸ்டர் விநாயக் அவரை வந்து நான் வெல்கம் பண்ண ஆசைப்படுறேன். விநாயக் சார் எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாட்டுக்கு ஓரமாக தண்ணி கேன் போட வந்த பிறகுன்னு உட்காந்துருந்தேன். சடனாக பேச சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். லவர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் MRP என்டர்டெயின்மெண்ட்டோட 2வது படம், மணியனோட அடுத்த படம், என்னோட நண்பர் பிரபுராம் வியாஸோட முதல் படம், எடிட்டர் பரத்தோட அடுத்த படம், என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரேயாஸோட விஷுவல்ஸ், கண்ணான நடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா வகையிலையும் இந்த படம் என்னோட ரொம்ப பர்சனலான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நான் வேலை பார்க்காட்டியும் இது என்னோடய படமாக தான் உணர முடியுது. ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. நான் சமீபத்தில் இந்த படம் பார்த்தேன். சொல்லல அது படம் பார்த்தேன். நான் சமீபத்தில் பார்த்த மிக சிறந்த படங்களில் நிச்சயமாக இதுவும் ஒன்று. படம் பார்த்துட்டு நீங்களும் அதை சொல்லுவீங்க. கைத்தட்டலுக்காக சொல்ல, நீங்கள் அதை படம் பார்த்து நிச்சயமாக சொல்லுவீங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இப்போயே சக்ஸஸ் மீட்டுக்கு வென்யூ புக் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நம்பிக்கை இருக்குண்ணா எனக்கு. அதெல்லாம் தாண்டி இது மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழலில் உறவு சார்ந்து, உறவு சிக்கல்களில் இருக்கிற ஆண் பெண் இதை பற்றின புரிதல் உள்ள இது மிக முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். நமக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிச்சு நான் பார்த்துட்டு வரும்போது என் மனசுக்குள்ளே. ஸோ பிரபு, பெரிய பாராட்டுகள், அதுக்கு மிகப்பெரிய விஷயம் இது பண்ணதுக்கு. ஸோ அவர் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ இது மாதிரி நான் என்ன நிறைய பேசுனதில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குட் நைட்டுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி குட் நைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அந்த படம் நடக்கலை, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது. அந்த படத்தை வெவ்வேறு காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அழுதுட்டு தான் அந்த படம் நடக்கலை, நான் மறுபடியும் வேறு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கடன் வாங்கியாவது அந்த படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னிச்சு. அன்றைக்கி கடன் வாங்கி அவரோட நண்பர் மகேஷ்ராஜ் வந்து குட் நைட் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குது. பட் அங்கோட அது ஒரு நிமிஷம். பட் அங்கோட அவங்க நிறுத்தலை. தொடர்ந்து இப்போ அடுத்து பிரபு ஒரு டெபியூ டைரக்டர், இன்னும் இதுக்கு அடுத்து கம்பெனிஸில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் அவங்க பேர்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது இன்னும் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூண்ணா. அண்ட் லவ் யூ ஃபார் தட். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
ஐயா சாரி இதுதான் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தனால. ஷான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தது தான் பிரச்சனை. ஷான் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் கேட்டேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது. அண்டு மறுபடியும் நான் குட் நைட்டுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் குட் நைட்டுக்கு வந்தனால தான் ஒரு படமாகவே பார்த்தாங்க, சக்ஸஸ் மீட்டில் சொன்னேன். ஸோ அதுதான் இன்றைக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆர்ஆர்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. லிரிக்ஸிஸ்ட் மோகன் அண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தில் நடிச்ச இந்த ஆக்டர்ஸ், மணி அண்ணா பிரிச்சிட்டார் பயங்கரமாக, கௌரி மேம் அவங்களும் சூப்பராக பண்ணிடுங்க. கண்ணா அண்ணா ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. அதில் நடித்த ஹரிணி, ஹரிஷ் ராம், நிக்கிலா, கீதா கணேசன் மேம், இவங்க எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது இவங்க எல்லா கேரக்டர்ஸும் நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. குட் நைட். அவர் வந்து மிஸ்டர் சக்தி வேலன் சார் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் யா கிவ் அ பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா 2வது வாட்டி கொலாபரேட் பண்ணியிருக்கோம் நம்ம லவர் படத்து மூலமா. ஹாய் சார். வணக்கம். பொதுவாக மனிதர்கள் வந்து நிறைய உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் வந்து அன்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். இப்படி பல உணர்வுகளின் கட்டமைப்பு தான் வந்து ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. நம்மளோட பல உணர்வுகளின் பிரதிபலிப்பாக தான் படங்களை பார்ப்போம். நிறைய படங்களை வந்து தியேட்டரில் பார்க்கும் பொழுது நம்மளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், மற்றவங்களோட பிரச்சனைகளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், மற்றவங்களோட சந்தோஷத்தை, அழுகையை, துக்கத்தை, கோவத்தை, ஆத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுதான் நமக்கும் ஆடியன்ஸுக்குமான, ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்குமான கனெக்ட். நம்ம தமிழ் சினிமா பல வகைப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. நிறைய பேருங்களோட, நிறைய ரசிகர்களோட உணர்வுகளோட அதை ஒன்று கலந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்த காலமாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான உணர்வாக இருக்கக்கூடிய காதல் பற்றி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து காதல், பார்க்காம காதல், பேசி காதல், பேசாமல் காதல், அவ்வளோ காதல் திரைப்படங்கள் வரும். இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த காதல் திரைப்படங்களை சொல்கிறதுக்கான நடிகர்களோட வயசு வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இங்கே நம்ம ஒருத்தர் ஹீரோவாக ஏற்றுக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கான கதையாக வந்து ட்ரக்ஸும், வெட்டு, குத்து, கொலை இது பண்ணாதான் அந்த ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு அதுதான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒரு காதல் வச்சு ஒரு நல்ல படம், நல்ல பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த பட்ஜெட்டுக்கான ஹீரோக்களே கிடைக்கிறதில்ல. இது வந்து இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி காலகட்டத்தில் அப்பப்போ அத்தி பூத்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர், ஏன்னா மேஜராக உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான படங்கள் எப்பயாச்சும் 1-2 தான் வருது. அது மாதிரி ஒரு படம் தான் லவர். நான் படம் பார்த்தேன். இந்த வருடத்தோட மிகச்சிறந்த படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். எத்தனை கனெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு யூத் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அதாவது காதலிக்கிறவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், வெவ்வேறு கட்டத்தில், வெவ்வேறு சீனில், வேறு இடத்துல தன்னை அதோட வந்து ஒத்து பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு படங்க. என்ன மாதிரி இதை ரசித்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம். அந்த இயக்குனர் அந்த ஒவ்வொரு தளத்திலேருந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து செதுக்கின விஷயமா இருக்கட்டும், சின்ன பாசிங் கேரக்டர் கூட வந்து வேற இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போக முடியும். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒன்று வந்திருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலுக்கும் ட்ரெண்டியாக இருக்கிறதுக்குமான கனெக்டை வந்து அவ்வளோ அழகாக, அவங்களோட பேர் தெரியல, அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ப்ரொடியூசர்களை பற்றி சொல்லி ஆகணும். குட் நைட்னு ஒரு படம் போன வருஷம் கிட்டத்தட்ட 78 நாட்கள் தியேட்டரில் ஆர்கானிக்காக ஒரு ஷோவோட, ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஷோவோட ஓப்பன் ஆன படம், சாட்டர்டே 5 ஷோவாக ஒன்று படம் குட் நைட். அதாவது அசல் வெற்றினா அதுதான். அது ஒரு படமாகவே 6 படத்தோட ஒரு படமாக வந்துச்சு. அது வரைக்கும் அந்த படத்தை வந்து
பெருசாக வந்து யாருமே கண்டுக்கல. வந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தை கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றிக்கான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. போன வருஷத்தோட மிகப்பெரிய ஃபீல் குட் மூவியாக அந்த மூவி வந்துருந்துச்சு. அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 78 நாட்கள். அப்போ வந்து நிறைய சொல்லணும் நம்ம யுவராஜ் பிரதர் அண்டு மகேஷ் பிரதர் 2 பேரை பற்றி. அவ்வளோ ஒரு அந்த படத்தோட பர்சனல் கனெக்ட் யுவராஜ் பிரதருக்கு. அந்த படம் வந்து வரும் பொழுது நேராக வந்து எடுத்தோன்னே ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசும்பொழுதே ஃபஸ்ட்டு சேட்டலைட் டிஜிட்டல் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். பர்டிகுலராக கேட்பேன், விஜய் டிவி சௌரி பிரதர் பார்த்துட்டாரா, ஃபைனல் பண்ணிட்டாரா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபைனல் ஆகிடும். இல்லை சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்காமல் வராதிங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து தேட்டர்களோட பொசிஷன் வந்து என்னவாகவே இருக்குது, எப்போ வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி எப்படி வருவாங்க. இல்லை சார், நான் இந்த படம் வந்து கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் விஜய் டிவி அப்ரோச் பண்ணுறாங்க. நல்ல கண்டென்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் இமீடியட்டாக ஓடிடி சேட்டலைட் விற்கிது. அதுக்கு வந்த பிறகும் வந்து அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு அந்த படம் வந்து ஒரு 6 படங்களோட ஒரு படமாக வந்து வெற்றி பெற்று நிற்கிது. அந்த வெற்றி பெற்று நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து அந்த வெற்றியை நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இல்லைன்னா சாரி, நாங்கள் வந்து அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட். அடுத்த படத்தோட ஷூட்டிங் எங்கே இருந்தாச்சு. இதில் சக தயாரிப்பாளர் அவர் மகேஷ் பிரதர் தான். அவர் அல்டிமேட். அவர் கூலா, அண்ணா இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ பணம் கேட்டாலும் வீட்டிலேருந்து தருவாங்க, ஆனால் நான் ஃபர்தராக இந்த படத்துக்கான பணத்தை வீட்டிலேருந்து கேட்க மாட்டேன், எனக்கு குட் நைட் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படத்துலேருந்து நீங்கள் பணம் அனுப்ப நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. மிகப்பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா படம் நல்லா ஓடுது, நிறையா கலெக்ட் ஆகுதுங்கிறத விட அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னா நான் வந்து வேறு வீட்டில் இருந்தெல்லாம் பணம் கேட்க மாட்டேன், அப்பா எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க, நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதோட அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு வந்துடணுன்றார். மண்டே மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டுருவார், ஒன்றும் அவசரம் இல்லைன்னா வெனஸ்டே ஈவினிங் தான் செட்டில் பண்ண போகிறோம், ஒரு 50 லட்ச ரூபா அனுப்பிச்சி வச்சுருங்கன்றார். அதை வந்து என்னென்னா சந்தோஷமாக இருந்துச்சு. படம் போட்ட இடம் பூரா அப்படியே ஃபுல்லாகி போயிட்டே இருந்துச்சு. அப்போது அடுத்தது வந்து அந்த படம் முடிச்சுட்டு லவ்வர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது, ஒருத்த பாக்கி இல்லை. பல கோடி ரூபா எம்ஜியோட பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்ட படம் லவ்வர். நான்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, இந்த படத்தோட செய்திகளை கேட்டதுக்கு பிறகு பல கோடி ரூபா ஆஃபர் பண்ணி அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பேசும்பொழுது யுவராஜ் பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார், நிறைய ஆஃபர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் வந்து இந்த படத்தை நான் லவ்வருங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க, எனக்கு இந்த படம் எம்ஜி கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய படம் கிடையாது, நான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுவேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலியமாக ரிலீஸ் பண்ணுவேன்னாரு. அதுக்கு முதல் நன்றி யுவராஜ் பிரதருக்கு. அப்போ கூட எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் தாட்லேயே இருப்பேன், பிரதர் பார்த்துங்க எம்ஜி வந்துச்சுன்னா முதல்ல சேஃப்டி ஆகணும், நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம், நீங்கள் 2 கம்பெனியும் சேர்ந்து நிறைய படம் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஃப்யூச்சரில் கூட பண்ணிக்கலாம், பெரிய எம்ஜி வந்தால் ஆஃபர் வந்தால் விட்டுறாதீங்க, இன்றைக்கி வந்து எம்ஜியில் ஒரு படத்தை கேட்குறதே பெரிய விஷயம், இல்லை சார் நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னாரு. நான் போய் அந்த படம் பார்த்தேன், லாஸ்ட் சண்டே படம் பார்த்தேன். அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான மூவி. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் எனக்கு முன்னாடி காமிச்சார். ட்ரெய்லரில் ஒரு டயலாக் நம்ம சகோதரர் மணிகண்டன் பேசியிருப்பார். அவர் என்ன நடிச்சிருக்காரோ அதை விட 3 மடங்கு அவரோட குரல் நடிக்குது. என்ன ஒரு கலைஞன். அதாவது மணிகண்டன்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்துக்கிட்டே இருக்க போகிறார். அப்படி ஒரு சீனுக்கு, ஒரு சாதாரண சீனுக்கு அவ்வளோ ஜீவனாக நடித்து அவரால் அந்த சீனை வந்து உயிர் கொடுத்துட முடியுது. உயிர் கொடுத்த சீனை டப்பிங்கில் ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் ஒன்று பண்ணார் பாருங்க, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு ட்ரெய்லரில் ஒன்று வச்சுருந்தாரு, அதை மட்டும் நான் 4 தரம் திருப்பி பார்த்தேன். அவ்வளோ உணர்வு பூர்வமாக அந்த எமோஷனை
நான் நம்பி எல்லாரும் ஏமாத்திட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சீனை மட்டும் நான் அப்போவே அவர்கிட்டே சொல்லிட்டு பொறுங்க பிரதர்னு ஒரு 2-3 தடவை திருப்பி பார்த்தேன். அப்படி ஒரு அற்புதமான கலைஞன். இது முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போய் ப்ரிவியூவில் போய் உட்காரும் பொழுது தலைவன் ஷான் ரோல்டன் சார் அவர் கிட்டத்தட்ட ஒரு டெக்னீஷியன் ஒரு படத்தை ரசிகரோட மனோநிலையில் இருந்து பார்த்ததை அன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தளபதி அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேனாக இருந்து அவரோட என்ட்ரி வந்து ஸ்க்ரீனில் இருந்தால் அவங்க என்ன எனர்ஜியில் இருப்பாங்களோ அந்த எனர்ஜியில் இருந்தார் இசையமைப்பாளர். எடுத்து உட்கார்ந்தோன்னே ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறார். அது வந்து என்னென்னா இந்த படத்துக்கும் அவருக்குமான கனெக்ட் என்னங்கிறத வந்து நான் பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணேன். அது சாதாரண இது கிடையாது. இந்த படத்தை வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ சோல்ஃபுல்லாக அதோட மியூசிக் பண்ணியிருக்காரு. முக்கியமான கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு வாசித்த ஒரு பிட்டு, அந்த பிட்டு பர்டிகுலராக அந்த இதில் வந்து சரியாக சிங்க் ஆகாமல் இருந்துச்சு. உடனே நிப்பாட்டிட்டாரு. இல்லை இந்த பர்டிகுலர் சிங்க் வந்து இது வந்து ப்ராப்பர் சிங்கில் இல்லைன்னு சொல்லிட்டு, ஐயா கிளைமேக்ஸ் போகட்டும் பார்த்துருவோம்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு டீம், அந்த டீம் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. நான் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், எல்லார்ட்டையும் அர்ஷத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2022 லவ் டுடே வந்து எப்படி வந்து யூத்தும் பலதரப்பட்ட மக்களும் எப்படி கொண்டாடினாங்களோ அந்த மாதிரியான ஒரு படமாக லவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த திரைப்படம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கான திரைப்படமாக நான் பார்க்குறேன். இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களை பர்சனலாக கனெக்ட் பண்ணும். நிறைய பேசிக்கிட்டே போயிடுவேன், நிறைய பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்குது. அதை வெற்றி விழாவில் பகிர்ந்துக்குவோம். நன்றி. மூவிஸ் தான் அவர் படங்கள் பார்க்குறப்போ நம்மளோட ஃப்ரெண்டு யாரும் நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு ஒரு பர்சனல் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. Anyways, up next, I'd like to welcome one more director and the Instagramல one of the nicest feeling is நம்ம யாரையாவது இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நமக்கு மட்டும் தனியாக ஸ்டோரி பண்ணுவோம், க்ரீன் கலர் சர்க்கிள்னு வரும். அந்த மாதிரி எங்கள் டீம் கூட எப்பவுமே க்ளோஸாக இருக்கிற டிரெக்டர் ஆஃப் இஸ்பேட் ராஜா இதராணி and much more successful movies, Mr. Ranjit Jayakuri on stage. ஏய் பசங்களா எங்கடா இருக்கீங்க? ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பிரியாணி வாங்கி தரேன்டா. எல்லாருக்கும் வணக்கம். விநாயக் மாதிரி நானும் தண்ணிக்கேன் தான் போட வந்தேன். பிராவோ இல்லை, பிராவோ. இன்ஸ்டாகிராமில் தான் என்ன அடையாளமாக சொல்லணுமா? எல்லாருக்கும் வணக்கம். லவரை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, பாப்லோ நெருதாவோட ஒரு 2 லைன்ஸ் இருக்கு. காதல் சிறிய விஷயம்தான், விட்டு விலகுதல் தான் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த படத்தோட அடிநாதம் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, என்னை நீயும் உன்னை நானும் யார் முதலில் இழப்பது எனும் போர்தானே காதல் அப்படின்றது தான் ஒவ்வொரு காதல் கதைக்குமான அடிப்படைன்னு நினைக்கிறேன். லவருக்கும் அதுதான். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுவராஜ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி யுவராஜ் அப்படின்னு, ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னாப்புல. இல்லை நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்தேன். படிக்கும்போது ஒரு நாவலுக்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி எமோஷனலாகவே அதுக்குள்ள கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய 2 பக்கத்துக்கு ஒரு வாட்டி கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரைட்டிங் பிரபுவியாஸோட ஒரு ரைட்டிங். பிரபுவியாஸோட ரைட்டிங் எப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அது வெறுமனே கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு இல்லாமல் கமர்ஷியல் எலமெண்ட்டோட சேர்த்து ஒரு பயங்கர இன்டென்ஸான எமோஷன்ஸையும் சேர்த்து எழுதியிருக்காப்புல இந்த படத்தில். ஸோ எனக்கு அந்த ரைட்டிங்காகவும் சரி, அதை கடைசியாக நான் படமாக பார்க்கும்போதும் பயங்கரமாக அது அப்படியே அந்த பேப்பரில் இருந்து என்ன இருந்ததோ அது வந்துடுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீமு, அப்புறம் ஸ்ரேயாஸோட சினிமாட்டோகிராஃபி, சாண்டல்நாடரோட மியூசிக், இது எல்லாமே இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக பயங்கர ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல, சின்சியராக, அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த வசனங்கள் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா,
அதில் இருக்க வரிகள் வந்து நிஜமாவே வசனத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதாவது கவிதை வசனத்தை கவிதையாக எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியானது. மோகன்ராஜ் அவர் வந்து எழுதியிருக்காரு. எனக்கு அவருடைய வரிகளில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு வரி இருக்கும், உடைந்த அழுகை போல் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நிஜமாவே ஒரு ஜென் கவிதைன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஜென் தத்துவம். அந்த ஒரு மனுஷன் வந்து எங்க வந்து மெச்சூர்ட் ஆகுறான், பாய் டு மேன் ஆகுறான்னா, தன்னுடைய வெதும்பல்கள்லாம் உடைச்சு அழுது ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகுற இடம் இருக்குல்ல, அங்கதான் வந்து அவன் நாணம் அடைகிறான். அந்த இடத்த வந்து அந்த ஒரு வரியில சொல்லியிருந்தாரு. அதை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு நினைச்சிட்டே வந்தேன், ஞாபகப்படுத்திட்டே வந்தேன், சொல்லிட்டேன். ஐயா கவிதை சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, எல்லாம் பாட்டு தான் எழுதுறீங்க, மேடையில் வந்து கவிதையை சொல்றீங்கன்னு அடிக்க வந்துடாதீங்க. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், இவர் நம்ம யுவராஜ், அப்புறம் இவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. It's time to welcome cast and crew of the film. Okay, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம். ஸோ ஐட் லைக் டு வெல்கம் த அம்மா ஆஃப் த மூவி. அண்ட் இன்னும் நிறைய படங்களில் சார்பட்டா பரம்பரை, மாமன்னன், வெந்து தணிந்தது காடு, இந்த படத்துலலாம் ஆப்வியஸ்லி அவங்களுடைய ப்ராமிசிங்கான கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐட் லைக் டு வெல்கம் கீதா கைலாசம் மேம் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆஃப்கோர்ஸ் இங்கே வந்து பேச போகிறேன்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். ஆக்சுவலாக நான் குட் நைட்லேயே பண்ணியிருக்க வேண்டியது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நான் விநாயக் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா குட் நைட்டில் நான் மிஸ் ஆயிடுச்சு என்னோடய டேட்ஸ்னால. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். மணிகண்டனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த பொழுது குட் நைட் படம் பார்த்து ரொம்ப ஏக்கமாக இருந்தது. பட் திஸ் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட். இந்த படத்துலேயும் எனக்கு ஞாபகமாக $1 million எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அண்ட் தென் ஒர்க்கிங் வித் பிரபு வியாஸ் அண்ட் மணிகண்டன், இட் வாஸ் வெரி வெரி குட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. And I'm very thankful for this part and I'm looking forward to the movie. All the best to the entire cast and crew. And Gauri Priya, enjoyed working with you. Thank you so much. Thanks everybody. Yeah. 3 பேர்த்துக்குள்ள குழப்பம் யார் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்ட்டு. ஓகே, நிக்கிலா வராங்க ஃபர்ஸ்ட். Over to you. Hello. சென்டரா? ஹாய், வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், எங்கள் லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, காஸ்டியூம் டிசைனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்யம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும், பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான். அது இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குது. கையெல்லாம் நடுங்குது எனக்கு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட ப்ரொடியூசர்ஸ், $1 Million ஸ்டூடியோஸ், ஆல் த டைரக்ஷன் டீம், டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா, காஸ்டியூம் டிசைனர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்கிற மணி, கண்ணா, இவங்க கூட ஒர்க் பண்ணது, குறிப்பாக இன்னைக்கு ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோலன் சார் மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பண்ண ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, நோ சினிமா பேக்ரவுண்ட், யூடியூப் வழியாக வந்த ஒரு பொண்ணு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், இந்த உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீம் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். $1 Million ஸ்டூடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க. அதில் ஷான் ராலன் சார் மியூசிக் பண்ணார், மணிகண்டன் ஹீரோவாக நடித்தார், நானும் அதில் பண்ணியிருந்தேன். அந்த படம் ஹிட்டு. இப்போது $1 Million மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க. ஷான் ராலன் சார் மியூசிக்,
மணிகண்டன் நடிச்சிருக்காரு, அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். இந்த படமும் ஹிட்டு. இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, மறுபடியும் $1 மில்லியன் படம் பண்ணுவாங்க, அதுலேயும் ஷால் ரால்டன் சார் மியூசிக் பண்ணணும், மணிகண்டன் நடிக்கணும், அதுலேயும் நான் நடிக்கணும், அந்த படமும் ஹிட்டு. தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடை பெறுவது நிக்கிலா சங்கர். எனக்கு திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான். எனக்கு வியாசனா வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் தமிழில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்திலே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்மெல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம், போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது. அப்போலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம், எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கதைக்களங்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸு, இந்த மாதிரியான இமோஷன்ஸை, ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி, கதை அமைஞ்சதும் சரி, மணிகண்டன் அமைஞ்சதும் சரி, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ ஜெனுவினாக இருக்குது, படம் வந்து எந்த நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான். அந்த நோக்கம், அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நடிக்கலாம் தெரியும், பேச்சு கொடுக்கலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் த காஸ்ட் ஹேஸ் பின் இன்க்ரெடிபிள் டு ஒர்க் வித் அண்ட் we've had so much fun making the movie. We really hope you like it as much as we loved making it. So thank you for being here. Really hope you watch it and love it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி போய் உட்கார வந்தேன். படம் நான் பார்த்துட்டேன். மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. சக்திவேல் சார் ஒரு இது போட்டிருந்தார், மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஷுவர். அண்ட் ஷாம் பிரதரோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க். அண்ட் கௌரி, உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிக பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது கௌரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி குட் நைட்ல மணி லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்துல எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். அது ஒரிஜினலான கேரக்டரா இருக்காது, அது இல்லை. ஸோ கண்ணாரவிக்கு வாழ்த்துக்கள், கூட நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பரத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ப்ரொடியூசர் சார் அடுத்தடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி குட் நைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அண்டு முக்கியமாக இதை நடித்த எல்லாருமே வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா, குட் நைட்டோட மிக்ஸ் முடியும் போது மணி என்கிட்ட வந்து இந்த கதையோட லைன் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதான் சார் அடுத்த ஷூட்டிங் போகிறேன்னு. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போவே சொன்னேன், இது செம்மையாக இருக்குது, இது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி. அதை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாச்சு. ஏன்னா இந்த டீம் வந்து டெஃபினட்டாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். யுவராஜ் வந்து இதுக்கு மேலே இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஷான் வந்து பின்னிட்டார். அதுக்கு முக்கியமாக வந்து கிளைமேக்ஸ் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டார் அவர். ஸோ ஆல் த பெஸ்ட். சூப்பர். மோகன் ராஜன் ஆன் ஸ்டேஜ் எல்லா பாட்டுமே எழுதியிருக்காரு. குட் நைட்லையும் எல்லா பாட்டும் எழுதினாரு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நான் சினிமாவில் முதல் பாடல் எழுதி அது ரிலீஸ் ஆன மேடையும் இதுதான். நான் வந்து ஒரு 14 வருடம் ஆயிடுச்சு. ஒரு 400-500 பாடல் பக்கமாக எழுதியிருப்பேன். ரொம்ப முக்கியமான மேடை. அது ஏன்னு நான் பேச்சு முடிக்கும்போது சொல்கிறேன். முதல்ல நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். குட் நைட்டில் வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு, யூடியூபர்ஸ், நிறையா எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் பெரிய வெற்றி அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டென்ட்டில் குட் நைட் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்காளி பாட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாப் 10 சாங்கில் வந்து ஒரு முக்கியமான பாடல் ஒரு இடத்த கொடுத்து வச்சுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து அதில் நான் பணியாற்றின விநாயக்கு பெரிய நன்றி. முதல்ல நான் யுவராஜை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியே போகிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து என் பேரை வந்து லிரிசிஸ்டுக்காக அவர் வந்து பேர் சொல்லிடுவார். அது நான் யார் சொன்னாங்க அப்படின்னா அவர் யுவராஜ் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் போஸ்டர் டிசைனும் பண்ணார். அப்படி அங்கேருந்து வந்தவர் தான் இன்றைக்கி ப்ரொடியூசராக நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மேடையில் தான் வந்து என்னோட வெற்றி பாடல் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நானும் உங்களுக்கு தெரியாது. ஈசலில் நம்மன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இது என்னோட பாடல் தான். அதுக்கப்புறம் நான் இந்த ஆடியோ ரிலீஸில் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பிரபு இந்த படத்தோட இயக்குனரை பற்றி நிறையா சொல்லணும். விநாயக்குக்கும் பிரபுக்கும் என்ன ஒரு வேற்றுமை அப்படின்னா, விநாயக் வந்து 4 வார்த்தை பேசுகிற இடத்துல 40 வார்த்தை பேசிடுவார் பழகிட்டா. ஆனால் பிரபு 40 வார்த்தை பேசுகிற இடத்துல 4 வார்த்தை மட்டும்தான் பேசுவார். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கம்போசிங்கும் வந்து நாங்கள் பாட்டு முடித்தோடனே ஷாண்டோல்டன் ஐயாவுடைய ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. நாங்கள் வந்து ஒன்று நான் இழுத்துட்டு போயிடுவேன், இல்லைனா அவங்க என்ன இழுத்துட்டு போயிடுவாங்க. அது விநாயக்கும் சரி பிரபுவும் சரி. அங்கே போய் உட்காந்தோன்னா நாங்கள் லவ்வருக்கு ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னோன்னா, பிரதர் குட் நைட்டுக்கு கொரட்டேன்னு ஒரு கண்டென்ட் இருந்தது. இப்போ நம்ம படத்துக்கு லவ் அண்ட் சாங்ஸ் தான். ஸோ இதில் நம்ம இன்னும் காம்ப்ரமைஸ், நமக்குள்ளே சண்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்கூடாதுங்கிறத வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் டீ கடையில் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு பாட்டு முடிஞ்சோடனே ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார், தலைவா அது முதல்ல விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இந்த பாட்டை முடிச்சிட்டோம்னு வைங்களேன், அடுத்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியும்பாரு, ஆனால் அதுக்கு அடுத்த பாட்டு பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதை இப்படியே சொல்லி 5 பாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அவரோட பெரிய இன்புட் நிறையா இருக்குது. அதாவது சில பேர் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், இல்லை எனக்கு ஸ்பார்க் ஆகலை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் பிரபுவோட பெரிய குவாலிட்டி என்னென்னா, அவர் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவார். அது ஒரு பெரிய குவாலிட்டி. அவர் எல்லா இடத்துலையும் இப்படி போகலாமா அப்படி போகலாமா ஏதாவது ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். விலகாத பாட்டை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும். அதில் நான் ஒரு சரணத்தில் ஒரு லைன் எழுதிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஃபஸ்ட்டு சொல்லாமல் அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் எழுதினேன். ஏன்னா சில டைரக்டர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொன்னால் அதை ஓகே பண்ண மாட்டாங்க. இவர்கிட்ட செகண்ட் ஆப்ஷனாக சொல்லலான்னு நான் செகண்ட் ஆப்ஷன் சொன்னால் அவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டார். ஐயோ சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் செகண்ட் ஆப்ஷனே அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னா ஒரு 7 நாள் கழித்து ஐயாவை மீட் பண்ண போகிறோம் ஷானையா ஸ்டுடியோ. அது எப்பயுமே ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுக்கிற வேலையை வந்து ஒரு அற்புதமாக செய்கிற ஒரு ஸ்பெஷல் லிரிக் விஞ்ஞானி எங்கள் ஷாண்டோல்டன் ஐயா. அப்போ நாங்கள் பல்லவி முடிச்சிட்டோம். சரணம் ஆரம்பிக்கும்போது நான் எப்படியா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு திரும்பினா பிரபு சொல்கிறாரு, ஒத்த துளி வீழ்ந்தா போதும் சுட்ட மணல் ஒன்றா சேரும், நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணார். நான் டக்குன்னு பிரபு பார்க்கும்போது, ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், இதை தான் நான் வேணான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னாரு. ஏன் இப்போ ஓகே பண்ணேன்னா 10 நாளாக நான் யோசித்தேன், அந்த 7 days யோசித்தேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. என்னுடைய டேவிட்டில் கனவே கனவே பாடல் கேட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கண்கள் 2 நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா, அந்த வரிகளுக்கு அப்புறம் இது கண்டிப்பாக இது நோட் பண்ணப்பட போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. தேங்க்ஸ் பிரபு, இது உங்களால் தான். நீங்கள் ஓகே பண்ணதுக்கு நன்றி. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஷானையாவுக்கு நன்றி. அப்புறம் ஷானையா பற்றி நான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் முதல் முறையாக அவருக்கு லவ் படம் அமைஞ்சதுன்னு நான் இந்த படமாக நினைக்கிறேன். கரெக்டுங்களா ஐயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஷாண்டோல்டன் மோகன்ராஜன் அப்படிங்கிற பேர் அடிக்கடி நான் 2 படத்தில், குட் நைட், இப்போ லவ்வர், அடுத்தடுத்த லவ்வர் வந்து நிறைய படம் இருக்குது நமக்கு. முதல் முறையாக நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது நான் வாங்கின 2 புத்தகத்தில், ஒரு புத்தகம் கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசி, இன்னொரு புத்தகம் சாண்டிலினோட ஜீவநதி. சாண்டிலினோட எள்ளு பேரனா பேரன் அவர் தான் ஷாண்டோல்டன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டரோட
அது அந்த காலமே தீர்மானிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த காம்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைச்சது வந்து யுவராஜுக்கு பெரிய பங்கு இருக்குது. யுவராஜ் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட், ஃபுல் எமோஷனல் சப்போர்ட். அதுக்கு வந்து ரொம்ப வழித்துணையாக இருந்த மகேஷ் எதாக இருந்தாலுமே வந்து எனக்கு கால் பண்ணுவார், ஆனால் இந்த பாட்டு ரொம்ப பிச்சிட்டீங்க வேறு லெவல் அப்படின்னு. தேன் சுடரையில் வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படிங்கிற வரியை ரொம்ப பாராட்டி சொன்னார். எல்லாருக்கும் பிடித்த வரியாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து முக்கியமாக சொல்லணும்னா மணி ஐயாவும் நானும் வந்து ரொம்ப சந்திச்சுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் பயணித்தோம் நாங்கள் நம்புகிறோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மணி ஐயா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் ஒரு டிக்கெட்டில் 2-3 முறை மீட் பண்ணியிருக்கேன் அவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் நானும் அவர் ஒரு படத்தில் ரைட்டர் ப்ளஸ் ஆக்டர். நான் அந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டான யாஞ்சின்னு ஒரு படம், அதான் விக்ரம் வேதா. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நான் குட் நைட்டில் அவருக்கு ஃபுல் சாங் எழுதினேன், இப்போ லவ்வர். ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் இந்த மேடையில் சொல்லிடுறேன், ஷான் ஐயாவுக்கு நீங்கள் ஹேட்ரிக் கொடுத்துட்டீங்க. ஜெய் பீம், குட் நைட், லவ்வர். எனக்கு நீங்கள் ஒரு ஹேட்ரிக்கை கொடுக்கணும்னு நம்புகிறேன். ரொம்ப அது ஹேட்ரிக்காக தான், வாய்ப்புக்காக இல்லை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த கண்ணா ரவி, நிக்கிலா வந்து நான் யூடியூப்பில் வந்து பயங்கர ஃபேன். நான் அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எடிட்டர் பரத், கேமராமேன் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சார், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் இந்த மேடையை என்னோடய ஸ்பெஷல் மேடைன்னு சொன்னேன்னா, ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் பாடலாசிரியரை மேடை ஏற்ற மாட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படத்துக்கு இதே மாதிரி ஒரு 5 பாடல் எழுதிட்டேன். நம்பி நான் வந்து என் ஒய்ஃபையும் பக்கத்து வீட்டு 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போயாச்சு. அந்த இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. நான் வந்து சும்மா இருந்திருக்கலாம். அந்த பையன் வந்து கேட்குறான்னா வந்து இடம் இருக்குண்ணா உட்காருங்க அப்படின்னோடனே நான் ஒரு நம்பிக்கை இல்லை, என்னை ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க பிரதர், நீ இங்கே உட்காந்துரு அப்படின்னோடனே கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் முடிவு வரைக்கும் ஸ்டேஜ் ஏறவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அன்றைக்கி என் ஒய்ஃப் ரொம்ப கண் கலங்கிட்டா. அப்போ வந்து ஒரு சபதமாக வைராக்கியமாக ஒன்று சொன்னான், உன்னை ஹானர் பண்ணுற மேடை எப்போ வருதோ, நீ அந்த உயரத்துக்கு நீ எப்போ போறியோ அப்போ தான் உன்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னால், அதுதான் என்னோடய ஒய்ஃப் பிருந்தா. ரொம்ப என்னைய இந்த நாள் ஒய்ஃப், அன்றைய லவ்வர், நீங்கள் என்னுடைய லவ்வரை இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னைய மேடை ஏற்றினதுக்கு அவளை நான் மேடை ஏற்றுறேன். ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் ப்ளீஸ். பிருந்தாவா, ரொம்ப நன்றி. முதல்ல என்னோட ஒய்ஃபை இன்வைட் பண்ணது யுவராஜ் தான். யுவராஜ் பிரதருக்கு பெரிய நன்றி பிரதர். நான் அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இது நான் எதிர்பார்க்கல, இந்த ஹானர் இப்படி அமையுன்னு. லவ்வர் படத்தில் என்னோட லவ்வரை நான் மேடையில் ஏற்றினது ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த வியாஸ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் செட்லேயே அந்த அளவுக்கு பேச மாட்டேன். ரொம்ப தேங்க்யூ. அப்படிங்களா, அதுக்கு கூட பதில் சொல்லாமல் போறீங்க. சரி, ஓகே, ரைட். அடுத்து வந்து காஸ்டியூம் டிசைனர், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் உங்களை எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷனில் திடீர்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பர்சனலி. அண்ட் ஐட் லைக் டு வெல்கம் நவாதேவி அக்கா, நவாதேவி ராஜ்குமார் ஆன் ஸ்டேஜ். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டுனே வராங்க. ஆக்சுவலி எனக்கு மைக்லாம் பேச ரொம்ப ஷை. தேங்க்யூ யுவராஜ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதுவும் மணியை ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரபு ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் அண்ட் ஐ காட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் லவர் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ நிஷா.
ஏங்க ஏதோ வந்துட்டு 2 செகண்டில் ஓடுறீங்க எல்லாரும். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்னோட 2வது படம், $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸோட. தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் அண்ட் மகேஷ் ப்ரோ. ஒரு படமாக இது நாங்கள் ஒரு ப்ராடக்டாக ஒரு படத்தை நல்லா எடுத்து முடிச்சிட்டோம். பட் இது யுவராஜோட எஃபர்ட் எனக்கு, ஏன்னா அவரோட மார்க்கெட்டிங் சைட்லேருந்து நான் சிலது பார்த்துருக்கேன். நாங்கள் முடித்த ப்ராடக்டை எப்படி ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அது எங்கள் டீமுக்கு பெரிய புஷ் இருக்குது. தேங்க்ஸ் யுவராஜ், தேங்க்யூ. பிரபுராம் வியாஸ் எனக்கு யுவராஜ் மூலியமாக தான் தெரியும். அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. என்கிட்ட கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன லவர் பண்ணுறேன்னா லிவின் சீரீஸ் ஆகியோ எனக்கு அது பயங்கர, அவர் டைரக்டரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னாரு. இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக அவரோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. தேங்க்யூ பிரபு, ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் டீம். அண்ட் மணி சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுறது 2வது படம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கண்ணா ரவி சாரும் கௌரியும் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும். அண்ட் சாரி, நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு த மியூசிக்கல் டீம் ராஜரியன் அண்ட் அஸ்வின், அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷான் ரோலன் சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம், ஆல்பமாக சூப்பராக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். எங்கள் வீட்டில் எல்லாம் என் பையன்லாம் பயங்கரமாக பாடிட்டு இருக்கான். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹரிஸ் பாலா அண்ட் விஜய் ப்ரோ, என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டிங் டீம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஃபேமிலி, என் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தாரு. எங்கள் அப்பா என் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு. தேங்க்ஸ் அப்பா. அண்ட் மை ஒய்ஃப் அபி, தேங்க்ஸ் அபி ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். விநாயக் அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்டுக்கு தேங்க்ஸ் டா. அண்ட் தேங்க்ஸ் டு சக்தி சார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வியாஸ் முன்னாடியிலேருந்தே தெரியும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே எனக்கு வியாஸ் தெரியும். அவனோட ஃபிலிம் மேக்கிங், அவனோட ஸ்டோரி டெல்லிங் எப்போவுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆனது. இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதில் இருக்கிற குட்டி குட்டி ட்ராமா, அந்த மைன்யூட்டஸ்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பிட்வீன் ஹியூமன் ரிலேஷன், இது என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதை எந்த அளவுக்கு ஹானஸ்டாக நேச்சுரலாக ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுங்கிறது தான் எங்கள் ப்ராசஸாகவும் இருந்துச்சு. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த டைரக்ஷன் டீம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்ஷன் டீம் தட் ஐ ஒர்க் வித். இவங்க சினிமாட்டோகிராஃபி டீம், அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப இம்மென்ஸு. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணுறது டெய்லி ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரையுமே முன்னாடியே தெரிஞ்சதுனால, எஸ்பெஷலி கண்ணா, மணி ஐயா, கௌரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. இன்க்ளூடிங் நிக்கிலா, ஹரிணி, ஹரிஷ், எல்லாருமே பேர் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த ஸ்கிரிப்டை எஃபெக்டிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தை இங்கே மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா லவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு உண்மையிலே ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நான் மாடல் ஆஃப் சென்னை பண்ணுறதுக்கு அப்புறம் அண்ட் இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் பேசுறது வராது. ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டாக ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுறது கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போலேருந்து அங்கங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பித்தேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. லவர் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம். ஏன்னா லவர் நான் சைன் பண்ணுறதுக்கு ஒரு 1 month முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வியாஸ், எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு யுவராஜ் சாருக்கும் மகேஷ் ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வியாஸ், வாட் அ டேலண்டட் பர்சன் யூ ஆர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூ டன். அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். மணி, உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூ டேக்கன் கேர் ஆஃப் மீ. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த லவ்
லவ் சப்போர்ட் ரெஸ்பெக்ட் கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் a big thing for all of us. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஷான் ரோல்டன் சார், இது உங்களோட எனக்கு செகண்ட் கொலாபரேஷன். யூ ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக் டு மீ. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட இன்னொரு வாட்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு. கண்ணா, ஹரிணி, நிக்கிலா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரத் சார், ஸ்ரேயஸ் அண்ணா, ராஜ்கமல், நவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஆனஸ்ட்டாக உயிர் வச்சுட்டு அன்போடு இந்த படம் பண்ணோம். ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் உங்களை டச் பண்ணோன்னு நாங்கள் நம்புகிறோம். February 9th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. அதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். அண்ட் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக உங்கள் வீடியோஸ். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே வந்து குட் நைட்டை மிகப்பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு. ஏன்னா ஒரு ஜென்யூனான இன்டென்ஷனோட ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து அந்த கலெக்ஷனோட வெற்றியும் சரி, அந்த படத்தை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண விதம் தான் இன்னைக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து யுவராஜ் அவர்கள் மாதிரி ஒரு ப்ரொடியூசரும், விநாயக் அவர்கள் மாதிரி ஒரு டைரக்டரும், அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அண்ட் மணிகண்டன் ஐயாவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு லவர் நடக்கிறதுக்கான காரணமும் அந்த படத்தோட வெற்றி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை கரெக்டாக ரிசீவும் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவராஜ் அவர்கள், இந்த படத்தோட ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் மகேஷ் அவர்கள், என்னென்னா நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன மாதிரி படம் பண்ணணும் ஐயா உங்களுக்கு அப்படின்னா. ஒன்றும் இல்லையா, படம் வந்து ஜென்யூனாக எனக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், எனக்கு ஃபீல் ஆகணும் இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் இந்த கதையை ஏன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஜென்யூனான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து டாப் 5 ஃபிலிம் ஆஃப் த இயரில் ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக லவர் அந்த படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அவங்க வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, வியாஸ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அண்ட் வியாஸ் கேட்ட எதையும் மறுத்தது கிடையாது. அவர் என்னென்னலாம் கேட்டிருக்காரோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஹி ஹாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். இவரும் சரி, மகேஷும் சரி, அண்ட் விஜய் அவர்கள் இருக்காங்க, அண்டு ஹரீஷ், பாலா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆஸ் அ டீமாக இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் காட்டுற இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்ட் வியாஸ் அஃப்கோர்ஸ். ஸோ வியாஸ் வந்து நான் முதல்ல வியாஸ் வந்து பார்த்தது சைனா விசிறின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலயமா பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சது. யார் இப்படி ஒரு கதையை பண்ண முடியும், இவ்வளோ யதார்த்தமாக 2 சின்ன பசங்களை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த டைமில். அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதோட சந்திக்கிறோம். லிவின் ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, ரொமான்டிக் ஸ்கிரிப்ட், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்னையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அகெயின் ரொம்ப ஜென்யூனான ஒரு ரைட்டிங் இருந்து அது வந்து எந்த இடத்துல ரிலீஸ் ஆனாலும், அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆனாலும் சரி, எங்கே ரிலீஸ் ஆனாலும் சரி, ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் வந்து லிவின். அந்த லிவின் முடிச்சதுக்கப்புறம் வந்து வியாசை வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டு லிவின் மாதிரியே ஒரு படம் பண்ணுங்க, லிவின் மாதிரியே சீசன் 2 கூட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. வியாஸ் வந்து எனக்கே தோணுச்சு, வியாஸ் பண்ணிடலாமே, படம் தானே எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க, பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து வியாஸ் சொன்னாப்புல, இல்லை தலைவா, இது வந்து நம்ம ஜென்யூனாக எழுதுனதுக்கான வெற்றி, ஓகேங்களா, இந்த வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து உடனே பண்ணி ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிட்டாங்கன்றதை பண்ணிட்டேன்னா அது வந்து நான் என் தொழிலுக்கு பண்ணுற துரோகமாக இருக்கும். திரும்ப ஜென்யூனாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த படம் பண்ணுவேன், அதுதான் லவர். ஸோ இந்த படம் லவர் படம், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இந்த படத்தை கடந்து போயிட முடியாது. இந்த படம் பேசாத விஷயங்களே கிடையாது. லவ் பற்றி, அஃப்கோர்ஸ் லவ் பற்றி நிறைய இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உங்களை காதல் பற்றியும், உங்கள் காதல் பற்றியும், உங்களை காதலிக்கிறவங்களை பற்றியும் நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். பல பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை
எல்லாமே வந்து ரொம்ப புரிதலோட இந்த லைஃப்பை எப்படி அணுகிறதுன்ற படம் தான் இது. வெறும் லவ் மட்டும் இல்லாமல் உங்களோட என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸை பற்றியும், உங்களோட அம்மா அப்பா பற்றியும், உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கிற ஈக்குவேஷன் பற்றியும், அண்ட் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றியும், லைஃப்பில் நீங்கள் கோத்ரூ பண்ணுற எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுற படமாக தான் லவர் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வியாஸோட டைரக்ஷன் டீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். எனக்கு வியாஸோட காஸ்டிங் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அதே மாதிரி வந்து வியாஸோட அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீமை வந்து பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், எப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்த பொக்கிஷங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாக ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே வந்து சும்மா லைக் இந்த சீனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஆனால் ஒரு டைரக்டரோட விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க டீமே இருந்து ஒரே பார்வையில் இருந்தால் வியாஸுக்கு என்ன விஷன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து படத்தில் வந்து வேலை செய்யாமல் இல்லை, ரசித்து ஒர்க் பண்ணானுங்க. டயர்டே ஆகல, அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க டைரக்ஷன் டீம். ப்ளீஸ். அண்ட் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா என்னோட நண்பர். இதுக்கு முன்னாடி குறும்படங்கள் டைமில் 2012-10 தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட ஒர்க்கை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப அதிகம். அண்ட் ஸ்ரேயாஸ் ஆஸ் அ பர்சனாக நான் இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப அதிகம். ஸ்ரேயாஸ் வந்து ஐ திங்க் ஒரு செல்ஃப் லேர்னிங் அவரே கற்றுக்கிட்டு அண்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட்னால ஸ்ரேயாஸ் எப்போ போனாலும் ரூமில் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். படிச்சுட்டே இருந்து என்ன அப்டேட் ஆகிருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன புதுசாக எமர்ஜிங்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கிட்டு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது வந்து ஸ்ரேயாஸ் தான். இவர் உடனே வியாஸ் கேட்டாப்புல இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணுறாரு, நம்ம படம் பண்ண ஒத்துப்பாரா. எனக்கு வந்து ஷோராக தெரியும் ஸ்ரேயாஸ்க்கு இருக்கிற சென்சிபிலிட்டிஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஸ்ரேயாஸ்க்கு பிடிக்கும். ஸ்ரேயாஸ் வந்து இதை ரசித்து ஷூட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். படம் வந்து விஷுவல்ஸாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அவன் கண்ணு வழியாக நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்த இடங்களே வந்து அவன் அவ்வளோ அழகாக ஃப்ரேம் வச்சு, இது நம்ம ஃபோனில் எடுத்தாலும் வரமாட்டேங்குது, ஒருவேளை அந்த கேமரா தான் என்ன அவனோட விஷன் தான். ஸோ ஸ்ரேயாஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒவ்வொரு கதைக்கும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து ஷூட் பண்ணுற மாதிரி ஆள் இந்த படத்தில் இட் இஸ் பெஸ்ட் ஜாப். அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் எப்படி வியாஸ்க்கு வந்து அவரோட டீம் அமைஞ்சாங்களோ அதே மாதிரி ஸ்ரேயாஸ்க்கு அமைஞ்சது ஜெம் ஆஃப் டீம். லைக் இவங்க வந்து கண்ணுலேயே தான் பேசிப்பாங்க, சத்தமே போட மாட்டாங்க. சும்மா வந்து இப்படி கண்ணு காட்டினாலே போதும், இப்படி காட்டினாலே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே புரியாது. அவங்க எல்லாரும் போய் அப்படியே கரெக்டாக ரைட் ஓகே எல்லாமே ரெடியாக இருக்கும். செட்டில் அவ்வளோ சைலன்ஸ் இருக்கும், ஆனால் ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பப்போ பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல் டீம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சீரியஸ்லி. ஏன்னா ரொம்ப ஜென்யூனான ஒரு எஃபர்ட் அவரோட கிராஃப்டில். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமே வந்து அந்தந்த இடத்துக்கான ஃபீல் அவ்வளோ லைவ்லியாக கொடுக்குதுன்னா அது ராஜ்கமலுக்கும் அதில் பெரிய பங்கு இருக்குது. ஸோ பெரிய ஆளாக வரணும்னு நான் மனசார வேண்டுறேன். அண்ட் நவா, எங்கே இருக்கீங்க நவா? ரொம்ப நன்றி நவா. ஏன்னா வந்து இது முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் வந்து வெறும் தாடியோட அழுக்கு சட்டையோட கிழிஞ்ச சட்டையோட காட்டினது வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்படி போஸ்டரில் வந்து ஒரு நல்ல லுக்கோட வந்து பார்க்கறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்றதுக்காக என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தட். யா. அப்புறம் பரத் அவர்கள், அகெயின் நீங்கள் குட் நைட் கொடுத்த விக்டரிக்கு கிடைச்ச இன்னொரு ஜெம். பரத் வந்து எதுவுமே பேச மாட்டார், ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து முன்னாடி இருப்பாருன்னு சொல்லிட்டு மணி ஐயா சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக பார்க்க முடியுமோ அந்த கிரெடிட் எல்லாமே வந்து அவருக்கு தான் போய் சேரும். நீங்கள் சுவாரஸ்யமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரும். அண்ட் ஆல்சோ மோகன் ராஜா ஐயா, அவரோட லிரிக்கு நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக இவர் தான் எழுதியிருக்காருன்னு தெரியாமல் நிறைய பாடல்களை ரசிச்சிருக்கேன். நான் கனவே பாடல்கள்லாம் நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன்.
அண்ட் ரொம்ப அற்புதமான மனிதரும் கூட நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ கைண்ட்னஸ் அண்ட் இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. லைக் என்ன சொல்றது, காட்டிக்கவே மாட்டார். ரொம்ப இயல்பான ஒரு மனுஷன். அவர்கிட்ட இருந்து இந்த படத்தில் இருக்க எல்லா பாடல் வரிகளுமே எக்ஸ்ட்ராடனரி ஐயா. அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி. தலைவன் ஷான் ரோல்டான் அவர்கள், ஐயா விழா விநாயகனே. ஃபஸ்ட்டு ஷான் சார் அவரோட வாய்ஸுக்கு வந்து நான் பெரிய ஃபேன். அது ஃபஸ்ட்டு வந்து யாருங்க என்னங்க அந்த வாய்ஸே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் எனக்கு. அப்புறம் பார்த்தா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பண்ண படங்களில் வர மியூசிக், எஸ்பெஷலி வெண்பனி மலரே சாங் ரொம்ப பிடிக்கும் தலைவா எனக்கு. குட் நைட்டில் போட்ட எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. இந்த படத்துக்கு வந்து அவர் சொல்லிட்டே தான் போட்டார், இந்த ஆல்பமை நான் ஹிட்டாக்கியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்கன்னாங்களே அந்த மாதிரி தான். ஸோ இவர் ரீசெண்டாக அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது அவரோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அதனால வந்து நானும் வந்து அந்த வீடியோ பார்த்தேன், அவரோட டீமோடு சேர்ந்து கம்போஸ் பண்ணுறது. ஒரு மனுஷன் எவ்வளோ இசையை ரசித்து கம்போஸ் பண்ண முடியும்னா அப்படி ஒரு அற்புதமான மியூசிக்கை கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து நேரில் பார்க்க கிடச்சது எனக்கு அது பாக்கியதை நிஜமாலுமே. அண்ட் இவ்வளோ நல்ல மனசு இல்லைன்னா இவ்வளோ நல்ல மியூசிக் பண்ண முடியாதுயா. யா அண்ட் கம்மிங் டு மை டீம், என்னோட ஆக்டர்ஸ் டீம், மணி ஐயா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மணி ஐயா அவர்கள். திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வந்து குட் நைட் படம் இல்லைன்னா இது இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருக்குமான்றது வந்து யாரும் மறுக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நடித்த சின்ன சின்ன ரோல்லேருந்து எனக்கு அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய எழுதும் சுயசரிதம் படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தார். நான் தெரில, எனக்கு யாரோ ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்க டெக்னீஷியன்ஸ் சொல்லிட்டு போயிட்டு நிறைய எழுதும் சுயசரிதம் அவரும் டெல்லி கணேஷ் சாரும் நடிச்சிருந்தாங்க. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸில் வர மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் ஒன்று இருக்கும், ஒரு அழுதுகிட்டே சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற சீன் ஒன்று. அந்த சீனில் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆக்டர் சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மணிகண்டன் தான் அப்படின்னாங்க. ஓ ஓகே ரைட்டு. படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு, மணிகண்டன் தான் அப்படின்னாங்க. ஓ டேரக்டர் தான் ஆக்டர் அவர் தானா, சூப்பர் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் அவர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் யூ ஐயா. ஒரு சில படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் கிடைக்கும்போது எனக்கு வந்து நிஜமாலுமே வருத்தமாக இருக்கும், இவ்வளோ டேலண்டான ஆக்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல் கொடுக்குறீங்களே, நான் இன்னும் அவரை முழுசாக பார்க்க ஆசைப்பட்றேன்ட்டு. அப்புறம் நான் வந்து விக்ரம் வேதால பார்க்குறேன், காதலும் கடந்து போகும்ல பார்க்குறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து காலால பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம், தலைவர் கூட இருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக ஏறி ஒவ்வொரு படியும் உழைச்சி முன்னேறி ஒரு மனுஷன் மேலே வந்தால் இந்த ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்றதுக்கான உதாரணம் மணிகண்டன் அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை மாதிரி ஹீரோக்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏன் தேவை அப்படின்னா வந்து படங்கள் வந்து குட் நைட் பண்ணதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் நான் என்ன மாதிரி கதைகள் சொல்லணுன்ற ஒரு அக்கறை இருக்குது. அதுதான் லவர் திரைப்படம். என்ன மாதிரி கதைகளை நான் ஜெயிச்சா நான் என்ன மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு படத்தை எடுத்து இதை வெறும் கரியராக பார்க்காம பிஸ்னஸாக பார்க்காம ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து பண்ணுற படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் வெற்றி வந்து எங்கள் எல்லாரோட வெற்றி மாதிரியும் இன்னும் இது மட்டும் கிடையாது, இன்னும் பல மேடைகள் இன்னும் மென்மேலும் வளரணுன்ற ஆசை. அண்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இவ்வளோ ஸ்வீட்டான ஆள் இருக்க முடியாது, அண்ட் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள் இருக்க முடியாது, இவ்வளோ நாலேஜ் ஷேரிங்கும் இருக்குது. ஸோ ஒரு 2 நிமிஷம் பிரேக் கிடச்சா போதும், அவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணுவார், போரே அடிக்காது அவர் கூட. அது வந்து நம்ம சேனல் மாற்றிட்டே இருக்கலாம், ஜாலியாக பேசுவார், இப்படி பேசணும் அப்படி பேசுவார், அழுகிற சீன் இருக்கும், டப்புன்னு பார்த்தா இங்கே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார், டப்புன்னு பார்த்தா வந்து போயிட்டு அழுதுட்டு இருப்பார். அது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்சன். அவர் ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அதை டீசரில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க, படம் வரும்போது நீங்கள் இன்னும் நேராக பார்ப்பீங்க. அண்ட் கௌரி பிரியா அவர்கள் வந்து லாலா குண்டா பொம்மைகள் படத்தில் பார்த்துருக்கேன், அந்த வெப் சீரிஸ் மாடர்னில் வரும் இல்லையா, அதில் பார்த்துருக்கேன். பார்த்தப்போ வந்து யார் இந்த பொண்ணு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஓகே இது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தெலுங்குல நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நீங்கள் பண்ண மேட் படம் பார்த்தேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம், நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க.
அண்ட் ரீசெண்டாக உங்கள் கூட லவரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நேர்லேயே பார்த்தேன். ஸோ ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரோல்ஸ் வந்து இந்த கதாநாயகனுக்கு இணையாக கதாநாயகிகளுக்கு எழுதப்படுற ரோல்ஸ் வந்து இதுக்கு ஒரு முகம் தேவை, இதுக்கு ஒரு ஆக்டர் தேவை, இது அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா வியாஸ் வந்து இந்நேரத்துக்கு டீமில் இருக்கிற எல்லாருக்கும் பொண்ணு தேட ஆரம்பித்தா ஆளுக்கு ஒரு 5 பொண்ணு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அலசி 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 தேடி கண்டுபிடிச்சது கௌரி பிரியா. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா கனக்கச்சிதமாக இந்த ரோலுக்கு வந்து பொருந்தினது வந்து நான் கௌரி பிரியா தான் சொல்லுவேன். அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அந்த தமிழில் அவங்களே டப்பிங் பேசியிருக்காங்க, அந்த லைன்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலை புரிஞ்சு ஏற்று நடிக்கிறதுக்கு அகெயின் ஒரு 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 தெளிவு வேணும். இந்த ரோலை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அண்ட் இதை புரியறதுக்கு லைஃப் புரிஞ்சிருக்கணும். அது அவங்களுக்கு வந்து இருக்குது. தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்கள், பெரிய இடத்துல அவங்கள பார்க்கணும். யா அண்ட் ஹரிஷ் கூட இது ஒர்க் பண்ணுறது 2வது ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ரத்த சாட்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹரிஷ் இந்த ரோல் நடிக்கிறாருன்னதுனே ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆனது நான் தான். ஏன்னா இந்த ரோல் எப்படி ஹரிஷ் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கல. எந்த ரோல் கொடுத்தாலும் ஹரிஷ் பண்ணுவாருன்றது மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்டர் தான் ஹரிஷ். அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஐம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம் அகைன் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். தொடர்ந்து நல்ல படங்கள், நிறைய படங்கள் பண்ணுங்க. யா அண்ட் ஹரிணி அவர்கள் 3வது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது. யா அகைன் ஹரிணியும் வந்து இது வரைக்கும் 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். 3த்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். இந்த ப்ராஜெக்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ ஃபன் டு ஒர்க் வித். ரொம்ப நல்ல எனர்ஜி, டவுனே ஆக மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க, யோ லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நிக்கிலாவை வந்து இந்த கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ என்ன விஷயம்னா, நிக்கிலாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரம்யா. நிக்கிலாவை ரம்யாவுக்கு காஸ்ட் பண்ணாங்களா இல்லை ரம்யாவை நிக்கிலாவுக்கு காஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியாது. எங்களுக்கு கட்டு சொன்னாங்கன்னா எங்களுக்கு புரியவே புரியாது. இவங்க வந்து இப்படி தான் இருக்காங்களா இல்லை இதுக்கு கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்காங்களான்றதே புரியாது. நிறைய நேரம் எங்களுக்கே கன்ஃபியூஷன் நடக்கும். அந்த லெவலுக்கு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். கீதா கைலாஷம் மேம். யா மேம். ஸோ இந்த படத்தில் அந்த அம்மா ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப முக்கியமான ரோல். நான் பர்சனலாக பார்த்து அந்த அம்மா ரோல், அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோல். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேம். ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப சிறப்பான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண மேனேஜர் நாகராஜ் சரோட பார்த்தி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் எல்லாருமே வந்து இந்த படம் அகெயின் ஜஸ்ட்டு இது ஒரு படமாக நீங்கள் கடந்து போயிட முடியாது. இந்த படத்தை ஒரு பியூர் இன்டென்ஷனோட கொடுத்துருக்கோம். நீங்கள் குட் நைட்டுக்கு என்ன ஒரு ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்தீங்களோ அதை விட பன்மடங்கு மேலாக கொடுக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார். இந்த படத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து ரிசீவ் பண்ணது, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் இன்னும் நிறைய பேர் வெளியே பார்க்கல, பட் ஆனால் பார்த்துட்டு நீங்கள் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஹோப் கொடுத்துச்சு. அப்பா பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த படம் கலக்க தான் போகுது அப்படின்றது ரொம்ப ஹோப் கொடுத்துச்சு. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Okay, by far Loki, this is. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் குட் நைட். விநாயக் சொன்னாப்ல என்னது, விநாயக் சொன்ன மாதிரி அவர் தண்ணி கேன் போட வந்தார் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அவர் தண்ணி கேன் போட்டனால தான் இன்னைக்கு இந்த லவ்வரும் எங்கள் 2 பேருக்கும் செட் ஆச்சு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு விநாயக். அண்ட் யுவராஜ் பற்றி சொல்லணும்னா அப்போ நான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் மணி ஐயா, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரே ஒரு ஷாட், நம்ம தேன் சுடரே பாட்டு ரிலீஸ் ஆன டைமில் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா அந்த ஒரு டனலுக்குள்ளேருந்து வெளியே வருவீங்களே ஐயா, அது எப்படியா அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான். டக்குன்னு என்கிட்ட சொன்னார், ஒன்றும் இல்லையா,
அந்த ஒருத்தனுக்கு லைஃபே இருட்டி இருக்குது, டனல் எல்லாம் இருட்டா இருக்குது, திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஐயா, அதை நினைச்சுதான் ஐயா பண்ணேன் அப்படின்னாரு. நான் அப்படி ஆஃப் ஆயிட்டேன், என்ன எப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ மணி ஐயா அண்ட் எல்லாருக்குமே இப்போ நானும் படம் பார்த்ததுக்கு அப்புறமா கௌரியோட பெர்ஃபார்மன்ஸ் அதை நான் உங்ககிட்டே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிக்கிலா, கண்ணா, ரவி அண்ட் நம்ம ஹரினியா, ஐஷுவான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இன்னும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சுஹில் அதெல்லாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி அமைஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிரபு, நாங்கள் குட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். குட் நைட் ஷூட்டிங் முடியலை ஆக்சுவலி. ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரபு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குட் நைட் கூட ரிலீஸ் ஆகலை அந்த டைமில். அப்படி கேட்டதான் கதையை கூட நம்ம இவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு. எனக்கு இங்கே நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலி. அண்ட் ஃபைனலி வந்து டிசிஷன்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ என்ன பண்ணதுக்கப்புறமா யுவராஜ் வந்து சொல்லுவார், சப்ரி சார் சொல்லுவார், சக்தி சார் சொல்லுவார், ஸோ திங் மியூசிக்கில் இது போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பேராக தான் தெரியுமே தவிர்த்து யாரையும் பெருசாக தெரியாது. சக்தி பிரதர் மட்டும்தான் எனக்கு வந்து பர்சனலி தெரிஞ்ச ஒரு நபர். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டு தம்பிமார்கள் படம் பண்ணுற மாதிரி கடைசி அண்ணன் கிட்ட போய் நின்றுறது, அண்ணன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி குட் நைட் ஐ மீன் அந்த படத்தில் வந்து காசு அப்படிதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அண்ணன்ட்ட ப்ரெஷர் பண்ணி வாங்கிடுறது. அப்போ இந்த வாட்டி இவர் சைன் பண்ணும்போது மட்டும் நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த பாரு சக்தி கிட்ட மட்டும் என்னைய கூட்டிகிட்டு போ, நீ வேற யார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதை அவர் சக்தி பிரதர் கிட்ட சொல்லிட்டார், அவர் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், மறுபடியும் ஃபோன் அடிக்கணும்ல, அப்போ நான் வந்தால் ஃபோன் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா, ஸோ அவரை பற்றி அவர் ஒரு ½ பேசிகிட்டு இருந்தேன் நான், மியூசிக் எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு. அவர் தான் குட் நைட்டுக்கு எங்களை பெருசாக லிஃப்ட் பண்ணி கொடுத்தது. அண்ட் ஸோ வேற என்ன, ஸோ இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. லவ்வர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நானும் யுவராஜும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நான் சொன்னேன், குட் நைட்டில் MRP அண்ட் $1 million 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நல்ல படங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது செகண்ட் மூவியில் அது டெஃபினெட்லி நடந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. தேர்டு நல்ல படம் தான் கொடுப்பான்னு நம்புகிறேன். ஸோ ஆல் இன் ஆல் இவர் தான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஹிம், ஒன் மேன் ஆர்மி மாதிரி. எனக்கே சில விஷயங்கள் அவர் சொல்லவே மாட்டார், திடீர்னு கேட்பேன், இது எப்படா பண்ணேன் அப்படின்னு கேட்பேன், இல்லைங்க இப்போ தாங்க பண்ணேன், வைங்க ஃபோனை வைங்க அப்படின்னு வச்சுருவாரு. ஸோ அவ்வளோ ஒர்க், அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, பிரமிப்பாக இருக்குது சில விஷயங்கள் அவன் பண்ணுறதை பார்க்கும்போது. ஸோ ஐம் ஹாப்பி. அண்ட் நானும் இவரும் வந்து சொல்லி ஆகணும், ஒரே ஒரு விஷயம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நானும் இவர் வந்துட்டு 2015 தான் நாங்கள் 2 பேருமே பழக்கம். எங்களுக்கு ரஜினி சார் மூலமாக ஒரு சின்ன ஒரு டிசைனில் பழக்கம் ஆனார். ஸோ அது மூலமாக கிடைச்ச நட்பு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது தலைவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆகிற இன்னொரு படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறது அது பெரிய பிளெஸிங் மாதிரி தான் எங்கள் 2 பேருக்குமே ஃபீல் ஆகுது. ஐ ரியலி விஷ் லவ்வர் டீம் மூலமாக எங்கள் சார்பாக லால் சலாமுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். எங்கள் பின்னாடி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஜய்க்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஹரிஷ், பாலா, இப்படி எல்லாருக்குமே அவங்க இவனுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக நிற்கிற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் லவ்வர் டெஃபினெட்லி ஒரு ஹிட் மூவியாக தான் இருக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் பரத், தேங்க்யூ அண்ணா, தேங்க்ஸ். டைம் இல்லை, ட்ரை பண்ணுறேன். இல்லை நான் வந்து டைம் இல்லை, ஷார்ட்டாக பேசிடுறேன். லவ்வர் வந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். படம் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பேசலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்னோட டீம் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஹரிஷ், விஜய், பாலா. ஏன்னா இவங்களனா என்னால் இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரமாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஆகஸ்ட்டில் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். என்னால் வந்து இந்த டைமுக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிக்க முடியுமான்றது பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஹரிஷோட எஃபர்ட் அவ்வளோ பெருசு. ஏன்னா வந்து டே நைட் பார்க்காம பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். பாலா, விஜய் வாங்க, இவங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இவங்களா கண்டிப்பாக என்னால் இந்த ஒரு 6 மாதத்துக்கு இந்த படத்தை பண்ணிக்கணுமான்னு தெரில. ரியலி லவ் யூ. அப்புறம் வந்து நான் வந்து எந்த ஸ்டேஜ்லையும் பெருசாக பேசினதில்லை. நான் வந்து சில பேருக்கு நன்றி பட்டே இருக்கேன். ஏன்னா வந்து குட் நைட் ஸ்டார்ட் பண்ணும்போதும்
எல்லாருமே வந்து நெகட்டிவாக நிறைய பேசுனாங்க. என்னடா வந்து நீ எதுக்கு படம் பண்ணுற, நீ எதுக்கு படம் பண்ணுற, உனக்கு தான் வந்து டிசைனில் நல்லா காசு வருது, நீ எதையும் பண்ணுற, உனக்கெல்லாம் அந்த படம் பண்ணுறியா, உன் தம்பியும் நீ படம் பண்ணுறீங்க, வேலைக்கு ஆகுமா, ரொம்ப சுற்றி நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து எனக்கே தோணுச்சு, ஒருவேளை நமக்கு இதெல்லாம் வராதோ, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோமோ, ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்ற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டவுனாக இருந்தப்போ வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலி நான் சபரி பேசுகிறேன், நான் உங்களோட ஃப்ளெக்ஸை வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் பார்த்தேன், உங்கள் படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து ஷாக். ஆக்சுவலி அவர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பயங்கர டவுட்டாக வந்து யாருக்கிட்ட பேசுறது, எப்படி அவரை ரீச் பண்ணுறதுன்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன். அவராக கால் பண்ணி படம் பார்க்கணும்னு கேட்குறாரு. ஸோ படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த சப்போர்ட் தான் வந்து நான் வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு போக வச்சுது. அப்புறம் சக்தி சார் வந்து இல்லைன்னா எனக்கு சக்தி சார் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம் எங்களுக்கு. ஏன்னா நல்ல கண்டென்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணுவான், நெகட்டிவாக பேச ஆள் இருக்க மாதிரியே சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்கன்றது உங்களை பார்த்துட்டு தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் திங்க் மியூசிக் டீம் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொஞ்சம் நைட்டு மிக்சிங்லாம் போயிட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கேன், அதனால் எல்லாம் வளர்னா மன்னிச்சிருங்க. என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக 2 பேர்னால தான் இந்த படம் நடந்தது. 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க 2 பேரை பற்றி மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணிகண்டன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு 2019 நான் இந்த ஸ்கிரிப்ட், அதாவது அவர் எனக்கு யாருன்னே தெரியாது அந்த சமயத்தில். யார்கிட்டையோ நம்பர் வாங்கி நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசுகிறேன், என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா, வாங்க கிளம்பி வாங்க, சாயங்காலம் இந்த ஃபோரம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஒரு வாங்கன்ட்டாரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பி போனேன். போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அண்டு எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப பழகி நம்ம தாட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க கூட பேசுகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன். எனக்கு என்ன நரேட் பண்ண வராது, நான் ரொம்ப பேடாக நரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட் அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி பயங்கர எக்ஸைட்டடாக பேசி ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன விஷயங்களை வந்து பயங்கர அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அண்டு எனக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்த முதல் முகம் அவரோட தான். அவரை தான் நான் அப்ரோச் பண்ணேன். அவரை வச்சு இன்றைக்கி இந்த படமும் நடந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன். அண்டு இன்னொரு பெரிய பில்லர் இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து யுவராஜ்னு சொல்லுவேன். ஏன்னா அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் மகேஷ் ப்ரோ, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் 2 பேருமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணியிருக்கோம், எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல டாக்ஸாக இந்த கதை போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் எனக்கு மணியை ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி குட் நைட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அவர் பயங்கரமாக மூவ் ஆகிட்டார், லைக் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிட்டார் கதை கேட்டு அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. எனக்கு இது படம் நடக்குதோ இல்லையோ, இந்த கதையை ஃபஸ்ட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எமோஷ்னலாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போதே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சரி, அவரை ஃபஸ்ட்டு போய் நான் மீட் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு வேலிடேஷனாக இருந்தது. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் அவர் வந்துட்டு பயங்கரமாக லைக் த்ரூ அவுட் த ப்ராசஸ்ஸு ரொம்ப எனக்கு பயங்கர லேர்னிங் இருந்தது அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து பெருசாக படம் ஒர்க் பண்ணி யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்து வரல. நான் இங்கே மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு படம் பண்ண வரும்போதும் அதில் இருக்கிற சிக்கல்கள், அதில் இருக்கிற சேலஞ்சஸ்ஸு, இதெல்லாம் என்ன, இது ரியாலிட்டி என்னவா இருக்குது, இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யுவராஜ் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதுக்கப்புறம் என்னுடைய டீமை பற்றி சொல்லணும். முக்கியமாக அதான் என் டைரக்ஷன் டீமை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் வந்து மதன், கார்த்தி, சுகன், பிரமோத், விஷால். ஸ்டேஜில் மட்டும் ஒரே ஒரு செகண்ட் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ 2 பேரால் வர முடியல. இப்போ கூட ஏதோ வேலை தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஹரிஹரன் இருக்கீங்க.
ஸோ இவங்க இல்லைன்னா இந்த படத்தை என்னால் இவ்வளோ எஃபெக்டிவாக இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறத பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சூப்பராக அவங்க படமாக எடுத்துக்கிட்டு ஓன் பண்ணிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்டு டெக்னீஷியன்ஸ் வரும்போது ஸ்ரேயாஸ் நான் பற்றி சொல்லணும். ஏன்னா லைக் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்கு கொடுக்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருந்தார், ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு என்ன முன்னாடியே அவரை தெரியும், அவரை பர்சனாக தெரியும், அவரோட ஒர்க் பண்ணால் பயங்கர சூப்பராக இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ ஆனால் அவரோட அவைலபிலிட்டி ஷெட்யூல்ஸு அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் சரி எனிவே ஸ்கிரிப்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஸ்கிரிப்டு கொடுக்கும்போது அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஒரு 2 டேஸில் கால் பண்ணி பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு பேசினார். அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பயங்கர ஒரு வேலிடேஷனாக இருந்துச்சு. அண்டு அவரோட ஒர்க் பண்ண ப்ராசஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எவ்ரிடே அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அண்டு ரொம்ப லைக் அவரோட புரிதல், அவருடைய சென்சிபிலிட்டி, அவரோட மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்ஸை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவருடைய விஷுவல்ஸ், அவரோட ஒர்க் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஷான்ரால்டன் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா லைக் சொல்லிகிட்டே போகலாம், பேசிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. லைக் அதான் இந்த படத்தோட ப்ராசஸில் ரொம்ப 2 பேரை ஈச் அதர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல நட்பு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தெல்லாம் தாண்டி. அண்ட் அந்த நட்பும் பிரியமும் இந்த படத்தோட பாடல்களாக வெளியே வந்திருக்கும் போது அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெளியே வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த புரிதலும் அன்பும் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா அவருமே அவருடைய ஃபுல் ஹார்ட்டை இந்த படத்துக்கு போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு ஸ்கோர் வந்து நீங்கள் தேட்டரில் படுத்து தெரிக்க போகிறீங்க கண்டிப்பாக. வந்து நான் இது அஷ்யூர் பண்ணுறேன், இது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஸ்கோர் வந்து கண்டிப்பாக ஒரு டாப் நாட்ச் ஒர்க் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கப்புறம் கீ டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஷூட்டில் வந்து ஒரு எந்த ஃபஸ்ஸும் இல்லாமல் வேலை பார்க்குறதே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ்ஸை மாற்றி நல்லா வேலை பார்த்து கொடுத்தாரு. அவருக்கு தேங்க்யூ. அண்ட் நவா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு பயங்கரமான யூத்ஃபுல் வைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு. அது நிறையா பேர் காஸ்டியூம்ஸ் படம் பார்த்தவங்களுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அவங்க அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்டைலிங் மூலமாக வெளியே வராங்க அப்படிங்கிறது படத்துக்கு ஸ்டோரிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக நான் பரத்தை பற்றி சொல்லணும், என்னோடய எடிட்டரு. அவர் வந்து லைக் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டு திஸ் ஃபில்ம். அவர் வந்துட்டு பயங்கர அவரோட ஸ்டோரி சென்சிபிலிட்டி, அவர் எப்படி வந்து என்ன தேவை, இந்த கதைக்கு என்ன தேவை, எவ்வளோ இருந்தால் இது எஃபெக்டிவாக கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிற அவரோட சென்சிபிலிட்டிலாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். எடிட்டில் நான் எழுதி பண்ண சீனையே அவர் எடிட் பண்ணி காட்டும்போது ஒரு சென்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக நான் எக்ஸைட் ஆகிருக்கேன். ஸோ பரத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அண்டு லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் ஐயா, அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நன்றி. என்னை வந்து ஒரு விகடனில் ஒரு பேட்டி எடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த பேட்டியில் சொல்லியிருப்பேன், இந்த படத்தோட லிரிக்ஸ் வந்துட்டு செல்வராகவன் சார் படத்துலலாம் நாமுத்துக்குமார் சாரோட லிரிக்ஸுக்கு ஒரு வேல்யூ என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ இந்த படத்தில் லிரிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி அட்லீஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அது. ஸோ அது நீங்களும் ஷேர் பண்ணிங்கன்னா சூப்பர். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப அவருடைய லிரிக்ஸ், அதுலேயும் உசுர உருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த பாட்டு வரும்போது லிரிக்கலாக பயங்கரமான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன் அந்த லிரிக்ஸை. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் சொல்லணும். ஹரீஷ், பாலா, விஜய் இவங்க எல்லாம் பண்ண சப்போர்ட் வந்து பயங்கர இம்மென்ஸான சப்போர்ட்டு. இவங்க இல்லைன்னா இந்த யுவராஜ் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் டெலிவர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்களோட உழைப்பு இந்த படத்தில் பெருசு. அண்டு காஸ்ட் பற்றி சொல்லணுன்னா நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு கண்ணா ரவி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் கண்ணாவும் சேர்ந்து லிவ்-இன் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் 2 பேருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. லைக் அஸ் பீப்புளாகவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படத்தில்
ஒரு ரோல் இருக்குது. நான் அந்த ரோலை பற்றி நான் பெருசாக டீசர் ட்ரெய்லர்லாம் வரும் அந்த ரோலு, ஆனால் அது படத்தில் என்னவா வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த ரோலை வந்து நான் நிறையா பேர் ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் திருப்பி எனக்கு கண்ணாவை தவிர யாருமே தோணலை. கண்ணாவுக்கும் வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸ் சில டைம் இருந்ததுனால அது ஒரு மாதிரி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இடத்துலையே இருந்தது. ஆனால் எனக்கு இது கண்ணா பண்ண போகிறாரு, இது நடக்க போகுதுங்கிற ஒரு இடம் வந்தோன்னே தான் எனக்கு ஒரு பெரிய பெருமூச்சே விட்டேன் நான். ஏன்னா இந்த ரோல் நீங்கள் படத்தை பார்த்தா அவர் எவ்வளோ மெச்சோர்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும். அது நிச்சயமாக சொல்கிறேன், எல்லார் மனசுக்கும் நெருக்கமாகக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும் அவர் பண்ணியிருக்கிற ரோலு. அதுக்கப்புறம் சரவணன் சார் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கீதா கைலாசம் மேம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹரிஷ், ஹரிணி, நிக்கிலா இவங்க எல்லாமே கேரக்டர்ஸாகவே தான் லைக் வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது இவங்க எல்லாத்தையுமே லைக் உங்கள் வீட்டுக்கு யூ வில் டேக் தெம் பேக்குன்ற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். அருணாச்சலேஸ்வரன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில். அவர் ரீல்ஸ்லலாம் ஃபேமஸ்ஸு, அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இது தவிர யாரையாச்சும் மறந்துட்டேன்னா என்ன, கௌரியை மறந்துட்டேன் சாரி. ஸோ கௌரி வந்துட்டு அதான் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு கண்ணா எப்படி சொன்னனோ அதே தான், கௌரியை தவிர யாரும் இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரோலில். ஏன்னா இந்த ரோல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரோலு அண்டு நிறையா ஷேட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கிற ரோலு. அதை வந்து பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக பயங்கர ஒரு மெச்சூரிட்டியோடு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ராஜடி நடந்த ஒரு சமயத்தில் இந்த படத்தோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ்ஸாக மாற்றி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எனர்ஜியை வந்து படத்துக்குள்ளே சேனலைஸ் பண்ணி படத்தோட ஒரு எமோஷ்னல் கோர் வந்து அவங்க கேரக்டர் தான் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதை வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்டு லைக் ஐ வுட் டூ இட் ஆல் ஓவர் அகேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரபு சார் அண்ட் ஆல் த ஃபியூச்சர் டிரெக்டர்ஸ். நான் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டேன், ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் எனக்கு, அதனால பேப்பரில் எழுதிட்டுலாம் வந்திருக்கேன் என்னென்ன சொல்லணும்னு. ஏன்னா அவ்வளோ பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுண்ணா. ஸோ முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. ஏன்னா இதே மாதிரி குட் நைட்டுக்காக பேச வந்தபோது உங்களை நம்பி தான் அந்த படம் தேட்டருக்கு போச்சு. அதே வாரத்தில் சடனாக சக்தி சார் சொன்ன மாதிரி அந்த 5 ஷோவாக மாற்றி கொடுத்தீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் லவர்ன்றது வந்து குட் நைட் முடியும் போதே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை பற்றி. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டிய ஆள் வந்து இந்த படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் என்னுடைய மேனேஜருமான MP விஜய். இங்கே வாங்க. ஸோ நான் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது விஜய் தான். ஸோ இது வந்து நம்ம இந்த படம் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாடல்களை கேட்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப நான் விரிவாக பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஸோ அதனால் குயிக்காக நான் என்னுடைய மியூசிஷியன்ஸு எங்களோட டீமை நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எங்கள் டீம்னு சொல்லும் போது நான் மோகன்ராஜனையா தான் முதல் சொல்லணும். ஏன்னா எங்கள் டீமில் ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு, அது சேர்லாம் போட்டால் உட்கார மாட்டோம், சேர்லாம் தூக்கிட்டு கீழே தரையில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து அப்படி தான் பழக்கம். ஸோ என்னோட ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் அசோசியேஷன் அவரோட வார்த்தைகள் வந்து என்னோட பாட்டுக்கு அப்படி ஒரு உயிர் கொடுக்குது. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லணும். சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன், தேன் சுடரை பாடின சக்தி, ரொம்ப நன்றி. கபிலன், ஆஃப்ரோ, ஆக்டர் சித்தார்த் ஆப்பிள் கிரம்பிள் பாடியிருந்தாரு, நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை. இதுல இன்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாத பாடல்கள்ல இருந்து பாடின சில சிங்கர்ஸ் சொல்றேன். சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உசிர உருவி அப்படிங்கிற பாட்டு படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வருது. சந்தோஷ் பாடி ரொம்ப ரகலையான பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன்ல நீங்க கேட்பீங்க இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. தேங்க்யூ ஜிவி, தேங்க்யூ ஸோ மச்.
பிரதீப் குமார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மேகா அகர்வால் இவங்க வந்து புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய டாட்டர். ஆனால் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களால் அந்த டாட்ஸை கனெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரல், ரொம்ப நவீனமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆர்டிஸ்ட். அண்ட் அபர்ணா ஹரிகுமார் விலகாத பாட்டில் இருக்கிற அந்த ஃபீமேல் வாய்ஸ் அவங்க பாடினாங்க. அண்ட் என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம், ராஜ் ஆரியன், அஸ்வின் ராஜா, மனோஜ் கிருஷ்ணா, சத்யபிரகாஷ், இவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். நிறைய விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் மொத்தமாக கடைசியாக வெளிவரக்கூடிய பாடல்களோடைய நம்பர் வந்து 10 பாட்டு வரும். எல்லா பாட்டும் படத்தில் வராது. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது இந்த படத்தில் பாடல்கள் பண்ணுறது. அண்ட் மியூசிஷியன்ஸ் அபிநந்தன், ரித்து வைஷாக், விக்கி வீட்டு, பாலேஷ் ஐயா, பத்மஸ்ரீ வாங்கின அவர் தான் அந்த ஆஃப்ரோ நானும் பண்ணியிருக்கிற அந்த பாட்டில் ஷெனாய் வாசி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் கசு வாசிச்சிருக்காரு. ஆஷிஷ் அண்ட் லலித் ஃப்ளூட் ஆர்டிஸ்ட். மிக்சிங் இன்ஜினியர்ஸ் ரூபேந்தர் வெங்கடேஷ், அஸ்வின் ஜார்ஜ், ஜான் சவுண்ட்ஸ் ரைட் ஸ்டுடியோஸ், பாலு தங்கச்சன், ஸ்டுடியோ இன்ஜினியர்ஸ் கிரண் காஷ்யப், சபரி, செட்ரிக், யுவராஜ், மகேஷ் ஐயா அவர்கள். இவங்க 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணனால தான் இத்தனை பேரால இவ்வளோ ஷார்ட் டைம்ல கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன், இனிமேல் எல்லாரையும் தேங்க் பண்ண போறேன். பட் லவர் படத்தை பற்றி முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நடிச்ச எல்லாருக்கும் முதல்ல மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட அசோசியேஷனை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படி மோகன்ராஜனும் அதே மாதிரி நடிகர்கள்ல நான் ரொம்ப அசோசியேட் ஆகணும்னு தொடர்ந்து பணிபுரியணும் அவருடன் சேர்ந்து நினைக்கிற ஒருத்தர். கௌரி வந்து இந்த படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நான் அந்த லாலகுண்டா பண்ணைகள் பண்ணும்போது பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். எப்படி அவங்க வயசு என்ன கேளுங்க, அவங்க என்ன ஏதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், நீங்க ஏதாவது மெத்தட் இருக்கா, ஏதாவது தியேட்டர் குரூப்ல இருந்திருக்கீங்களா, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஃபிளேர் இருக்கிற ஒரு பர்ஃபார்மர். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் கண்ணாரவி அஃப்கோர்ஸ் என் வீட்டில் எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேனு. அப்புறம் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்தார், சரி நவருன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அபிமானம் இருக்குது எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹரிணி, நிக்கிலா, எவ்ரிபடி, ஹரீஷ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரேயாஸ், பரத், யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா தவறாக நினைக்காதீங்க, நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால. பிரபுராம் வியாஸ் பற்றி பேசிட்டு நான் இந்த உரையை முடிவு பண்ணிக்கிறேன். வந்து நம்ம ஊர்ல அறிவாளிகள் பெருசா பொதுவாக கஷ்டப்படுவாங்க முதல்ல அவங்க வாழ்க்கையில. இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அறிவாளியா பிறந்தாலே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஊர்ல. கொஞ்சம் சிந்திக்கிறான்னாலே ஐயோ அவனோட சேராதப்பா வீணா போயிட போறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானுமே அனுபவிச்சிருக்கேன். நான் அறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்ல, ரொம்ப நீங்க டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் தனிமை உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை வாழ்க்கையில. ஏன்னா சிந்தனையாளர்கள் ஜெயிச்சாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்குன்றது அதுக்கான அடையாளம். ஸோ அந்த சிந்தனையாளர்கள் ஜெயிக்க வைக்கிற இண்டஸ்ட்ரியா இது அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா நிறைய சம்டைம்ஸ் அது 50-50 இருக்கு. நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மேடையில் என்ன சொல்றேன், இந்த பிரபுராம் வியாஸ் அவரோட கெரியர்ல இன்னும் மிகப்பெரிய படங்களை எடுத்து இந்த சமூகத்தை கேஷுவலா நல்ல விஷயங்களை நோக்கி நகர்த்துவாருன்றதை நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி, அதனால நான் இந்த உரிமையில நான் சொல்றேன். I'm a big fan of his work. இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரோட மற்ற விஷயங்கள்லாம் நான் போய் பார்த்தேன், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டரா வருவார், நீங்க கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அண்ட் யுவராஜ் அண்ட் மகேஷ். யுவராஜ் வந்து ஒரு போராளி. ஆக்சுவலா சினிமா களத்துல ப்ரொடியூசர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொடியூசர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் ஒரு போராளி தான். நல்ல ஆர்டிஸ்டை பார்த்தே ஆகணும் மக்கள், அவங்களுக்கு வந்து பெருசாக தான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் நீங்க பார்க்கவே முடியாது யுவராஜ் தவிர. ஸோ யுவராஜ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. எப்பயுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார். எனக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மகேஷ் ஐயா வந்து எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினார் இந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி. அவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலாக. சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அவ்வளோ ரசிக்கிறாங்க. ரசிகர்களே சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப 2 பெரிய பில்லர்ஸ் இவங்கெல்லாம். அதே மாதிரி ஸ்ரேயாஸ், உங்க ஒர்க் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதை கேட்டு உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதை கேட்கும்போது. ஸோ கடைசியா ரசிகர்களுக்கு குட் நைட்டுக்கு நீங்க பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி சாரி, முக்கியமான ஆளை வந்து சக்திவேலன் சார் வந்து நான் வந்து சரி ஓகே அவரு படம் பார்க்கும்போது நானும் இருந்தேன், சரி அவர் பிரைவேட்டா பார்க்கட்டுமே நம்ம பக்கத்துல உட்கார நான் பயஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஓரமா பக்கம் பிரதர் என்ன இங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க என் பக்கத்துல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் படம் பார்க்கறது வந்து அது வரைக்கும் எனக்கு டென்ஷன். இன்ஃபேக்ட் நான் வேண்டிக்கிட்டேன்லாம் சொன்னாரு. ஏன்னா இந்த படம் எந்த சென்ஸ்ல இருந்து வருதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இந்த படம். ஸோ அது புரிஞ்சிடணும், அது வந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறோம்.
அவர் பக்கத்தில் உட்கார்ந்தோடனே எல்லா கவலையும் அவுட்டு. ஏன்னா அவர் அந்த படத்தை எப்படி பார்த்தாருன்னா, பொதுவாக ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படியே வெறப்பா பார்ப்பாங்க, என்ன மாதிரி நீங்கள் படம் பண்ணால் கூட அப்படிதான் பார்ப்பாங்க, நல்லா நல்லா பண்ணிருக்கீங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி கை தட்டி சிரிச்சு ஒவ்வொரு சீனுக்கும் இங்கே மியூசிக் நல்லா வந்தா சூப்பர் சூப்பர் பிரதர் அப்படி அந்த மாதிரி பார்த்தாரு. ஸோ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது அது. சக்தி சார் இருக்காருன்னா ஜனங்களும் நம்புறாங்க, அவர் இருந்தாருன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஓ இவர் நல்ல படம் தானே கொடுப்பாரு, அவர் பேர் வந்தாலே நல்ல படம்ன்ற அந்த மினிமம் கேரண்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகராக தான் அவருமே இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஓகே, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், 11:30 டெட்லைன். ஓகே, நான் கூடுமான வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, பத்திரிகையாளர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லையுமே எல்லாரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. சந்தோஷம் எதுக்காகுதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக, நிம்மதி எதுக்காகனா நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து முடித்ததுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த படம் என்ன சொல்கிறது, 11:30 முடிக்கணுமா? இருக்குல்ல, டைம் இருக்குங்க, ஒரு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் லைக் கண்டினியூஸாக சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2019 இப்போ பிரபு சொன்ன மாதிரி 2019 இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் பிரபுட்ட சொன்னது வந்து, பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன், என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து அது வந்து வேற ஏதோ இதுவான காரணமாக இல்லை, இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும், இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெல்லிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன். இது இஃப் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னால ஷூட் பண்ண போகிறதுனால இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நான் குட் நைட் அப்போ ரிலீஸ் கூட ஆகலை. அப்போ நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன், தலைவா வேற யாரும் கூட வச்சு எடுங்க, இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க, ரொம்ப முக்கியமான கதைன்னு சொன்னேன் அன்னைக்கு. முதல்ல 2 பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரபுராமுக்கு, ஏன்னா இந்த படம் என்னை வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இரண்டாவது, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அதை வந்து ஸ்டோரிக்குள்ளே பிளெண்ட் ஆகாமல் இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எந்த மேல் பூச்சிகள் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது அதை எந்த வகையாமே மறுக்காமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதையை இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது, அது அவங்களோட, நான் அது தவறுன்னு சொல்ல, பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்கிறேன். அது கௌரியாக இருக்கட்டும், கண்ணாவாக இருக்கட்டும், நிக்கிலா, ஹரீஷ், ஹரிணி, அருணாச்சலம், பிண்டு, யாராக இருக்கட்டும், இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஆஸ் இஃப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்து ஏதோ ஒரு ஹிட் படத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி இல்லை, ஒரு டவுட்டு கிடையாது, இந்த படம் வந்து சரியா இருக்குமா, ஹிட்டு அப்படிங்கிறத விட ரொம்ப நம்ம நல்ல படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸா வந்து எமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, அந்த படம் அந்த சினர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் ஆகி இது நல்ல படமாக வந்திருக்கு. முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜஸ். கௌரி பற்றி நான் 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பற்றி சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்து, பட் சின்ஸ் அவங்க பேசிட்டதுனால நான் இது பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப 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 டஃப். பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது அவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினச்சி பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. கௌரி, நாங்கள் உண்மையாலுமே நான் இதை சொன்ன மாதிரி தான், வி ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் தட் நீங்கள் வந்து உங்களை நினச்சி நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கிறது.
அண்டு கண்ணா பற்றி நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறோம். ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு, அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. அவருக்கு வந்து வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ அவர் த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஒரு முகசுளிப்போ இல்லை ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 40 நாள் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு கெஸ்டரில் கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நான் நிஜமாலுமே சொல்கிறேன், இது கண்ணாவினுடைய உயரம் வந்து அஸ் அன் ஆக்டராக சொல்கிறேன், அஸ் அ பர்சனாக சொல்கிறேன், இன்னும் எங்கேயோ இருக்க போது அதை நான் வந்து நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா, ஹரிஷ், இவங்க எல்லாருமே சாரி நான் 3 பேரையும் இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யார்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது. நம்ம இது ஏதோ ஒரு ரிக்ரெட்னால தேவையில்லாமல் அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த என்ன சொல்கிறது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்லை. அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தது. தேங்க்யூ கைஸ். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பற்றி டக்குன்னு ஏன் சீக்கிரமாக என்னால் சொல்ல முடியும்னா, ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா, அதில் அந்த டெக்னிக்கல் டீமில் யாருமே பேச மாட்டாங்க. ஸ்ரேயாஸு பேசவே மாட்டார். ரெண்டாவது ராஜ்கமல், அவந்தால் பேசி இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னாப்பெல்லாம் அதனால் பேசி பார்த்ததே கிடையாது. ரெண்டாவது பரத், வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு. அமைதியாக, பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமாக நிறைய கெட்ட வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்கள்ல நான் நிறைய இடங்களில் வேலை செஞ்சுருக்கேன்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, பேசாமல் வேலை ரொம்ப கிளியராக நடந்துகிட்டு இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் சார்ட்டட். நான் ஸ்ரேயாஸோடைய எல்லா ஒர்க்குமே சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு. அவர் என்ன சொல்கிறது கூடுமான வரைக்கும் அவர் பர்ஃபார்மன்ஸஸை கேப்சர் பண்ணுங்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தாரே தவிர்த்து, இந்த இடத்துல லைட் நல்லா இருக்குது, இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலராக தன்னோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்கிரிப்டை ஆர் பர்ஃபார்மன்ஸஸை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப இதோடைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரேயாஸ். அப்புறம் பரத் வந்து எங்களுக்கு 2வது அசோசியேஷன் குட் நைட் பண்ணியிருந்தாரு. பரத் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு வந்துடுவார், கடைசியாக ஃபைனல் மிக்ஸு, மியூசிக்கு எல்லா வேலையிலும் இருப்பார் பரத். கிட்டத்தட்ட பரத் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. தேங்க்யூ பரத், ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜ்கமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அந்த ஆள் பேசவே மாட்டாப்புல. பட் ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டும் செட்டோ இல்லை இது கிரியேட்டட்னோ தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக விஷுவல்ஸோடு பிளெண்ட் பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ ராஜ்கமல். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், நான் ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா சின்ஸ் அவங்க இல்லைன்னா எங்களால் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு கூட இவ்வளோ பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவங்க வெறும் டெக்ஸ்ட்டாக படித்து நம்பலைன்னா இது எங்களால் ஃபில்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம், அவங்க நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டை தவிர. அதனால வந்து உண்மையாகவே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு என்னென்னா சீஃப் டெக்னீஷியன்ஸை சொல்லிட்டதுனால நான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸை சொல்லலைங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே நான் ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசிட்டாங்கங்கிறதுனால சொல்லாமல், நேரம் கருதியும் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் டீமும் சரி, ஆர்டிஸ்டன்ஸும் சரி, இந்த படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் ஒரு நாள் மழை, ஒரு நாள் செம்ம வெயில், ஒரு நாள் பனி, இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது. அவங்க இல்லைன்னா இந்த படம் எங்களால் சத்தியமாக பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூடா, ரொம்ப நன்றி. முக்கியமாக சுகன் உனக்கு இந்த வரேன். அப்புறம் சக்திவேலன் சார் பற்றி சொல்லணும். சக்திவேலன் சார் கிட்ட இது எனக்கு 3வது படம். எப்படி ஷானையா கூட எனக்கு 3வது படமோ, சக்தி சார் கூட எனக்கு 3வது படம். 4
ஹேட்ரிக், ஆமாம் சார். 3வது படம் எனக்கு சில்லுக்கருப்பட்டி ஃபஸ்ட்டு, குட் நைட் செகண்டு, தேர்டு இந்த படம். இது ஏன் வந்து சக்தி சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்குன்னா, எங்களுக்கு நாங்கள் சில்லுக்கருப்பட்டி பண்ணும்போதுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்தை. ஏன்னா அந்த படத்தோடைய வடிவம் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. அது சரியாக யாரும் எடுத்துக்க புரிஞ்சிக்க நாங்கள் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்ட்டை காமிச்சிட்டு இருந்தோம். யாரும் சரியாக இது பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு இருந்த போது சக்தி சார் தான் இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லி முதல்ல சிக்னேச்சர் ரிலீஸ் வந்து நீங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிங்களா சார்? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ரிலீஸ் வாஸ் சில்லுக்கருப்பட்டி. அண்ட் செகண்ட் வந்து குட் நைட்டும் நாங்கள் இப்போ இவரை சொன்ன மாதிரி தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குட் நைட்டை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் எங்களுக்கு கை கொடுத்தாரு. 3வது தடவையாக இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கீங்க சார். எங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த விழாவினோட நாயகன் ஷான் சாரை பற்றி சொல்லணும். ஷான் சார் எப்படி சக்தி சாருக்கு 3வது படமோ, ஷான் சார் கூட எனக்கு 3வது ஜெய்பீம், குட் நைட், அப்புறம் லவர் 3வது படம். எனக்கு ஒரே காமன் திங் என்னன்னா 3 படத்துலையும் ஃபண்டாஸ்டிக் ஆல்பமாகவே ஹிட்டு. எல்லாமே 5 சாங் எல்லாமே ஹிட்டு. அதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். யாரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஆக்டர் கம்போசர் டுவோ வந்து இங்கே இருக்குன்னு. தலைவா 3 படத்தோடு நிறுத்திடாதீங்க, வாங்க அடுத்து வேலை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஷானோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு, நாட் ஜஸ்ட் மியூசிக்கலாக ஒரு நல்ல மியூசிக் கொடுக்குறாருன்றது மட்டும் இல்லை, நான் எந்த படம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து ஷான் சார்ட்டு வந்துடும். நான் ராத்திரி கரெக்டாக 12:30 மணிக்கு அடிச்சுடுவாரு, தலைவா படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் தலைவா. அப்புறம் பிரசன்ட் மீடியாவுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது பெருவாரியாக ரீச் ஆனதுக்கான காரணம் வந்து நீங்கள் எழுதின நல்ல விஷயங்கள் தான். அந்த படத்தை பற்றி எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் வந்து நான் கண்ணா சொன்ன மாதிரி இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து யுவராஜ் மாதிரி, என்ன மாதிரி, விநாயக் மாதிரி நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு உங்களுடைய நல்ல வார்த்தைகள்னால. அதே மாதிரி தொடர்ந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எழுதணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப பிரதர், ஆல் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ், டைரக்டர் பிரபுராம் வியாஸ் ஆன் ஸ்டேஜ், and producers Mahesh Raj and Yuvraj, executive producer Vijay. எல்லாரையும் கூப்பிட்டேன். Think Music team எங்க இருக்கீங்க? மகேஷ், வர்ஷா, சிவாஜி, சிவா அப்படி சொல்லிட்டீங்கன்னா ப்ரோ அப்படியே எல்லாம் வந்துருங்க ப்ரோ நம்ம டீம்ல. ப்ரோ ஸ்டேஸ் ப்ரோ வாங்க. ஹரிஷ், பாலா, நாகராஜ் சார், பார்த்திபன், ராஜ்கமல், யாரு, பெனு, மிஸ்ஸா, காஸ்டியூம் டிசைனர் நவலட்சுமி ராஜ்குமார் வாங்க. வேற ஏதாவது மிஸ் ஆச்சு? வேற யாரும் இல்லை ப்ரோ, எல்லாத்தையுமே கூப்பிட்டாச்சு. நான் பார்க்குறேன். தலைவா நீ வா தலைவா. விஜய் யாராவது இருக்காங்களா வேற? ஸோ இந்த லவர் படம் இவங்க மூலமாக தான் உங்களுக்காக வந்து சேருது. ஸோ லெட்ஸ் கிவ் a big round of applause for them. Feb 9ஆம் தேதி அடுத்த வாரம் இந்நேரம் படத்தை நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் இப்போ நடக்கிறதுக்கு ஓயா ஒன்ஸ் அகேன் ஓகே. நான் நம்மளாம் சேர்ந்து ஒரு கவுண்ட் டவுன் சொல்லி முடிச்சதுமே அவங்க வந்து ரேப்பரை ஓப்பன் பண்ணுவாங்க. சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, 5ல சொல்லலாம். ஓகே, 3, 2, 1. 5, 4, 3, 2, 1 and yes. லவருடைய ஆடியோ லான்ச் சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேறி இருக்கு. டக்கு டக்குன்னு போய் ஸ்பாட்டிஃபைல பாட்டை போய் லைக் பண்ணுங்கடா.
ரமேஷ் திலக் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ். டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க அண்ட் வி ஆல்சோ வுட் லவ் டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ். வாங்க. டேய் பசங்க எங்கடா இருக்கீங்க? காலேஜ் போயிட்டீங்களா திரும்ப? வெரி குட். So that's $1 Million Studios and MRP Entertainment வழங்கும் Lover from February 9th.